ரணம் 111. காலையில் எழுந்தவுடன் அணுவின் அறைக்கு வந்து பார்த்தாள் தீஷா. அணு இல்லை. சந்தேகமாக இருந்தது. என்ன ஆச்சு? அண்ணி எப்பவுமே எழுந்தா வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு வாசல் தெளிக்கல, கோலம் போடல, கதவு சும்மா லாக் பண்ணிருக்கு. ஒன்னும் புரியலையே என்று யோசித்தவள் வெளியில் சென்று செக்யூரிட்டியிடம், அண்ணா, அண்ணி எதுவும் வெளியில போனாங்களா என்று கேட்கவும், மா, நான் எவ்வளவோ சொன்னேம்மா. அனுமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேக் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டேன். பாவம், அவங்க ரொம்ப அழுதுருப்பாங்க போல. முகம் எல்லாம் வீங்கின மாதிரி இருந்தது என்று சொல்லவும் அதிர்ச்சியாக இருந்தது தீஷாவுக்கு. அண்ணா எப்ப வந்தாரு என்று கேட்கவும், சார் 4 மணிக்கு வந்தாரு அனுமா. அனுமா தான் கதவை திறந்தாங்க என்றதும் உடனடியாக வீட்டுக்குள் ஓடினாள். அது என்ன, அது என்ன என்று அவன் அறையின் கதவை தட்டவும் வேகமாக எழுந்தாள் நதி. ஸ்ரேயாவும் அதே வேளையில் கீழே படுத்திருந்தவள் பதட்டமாக எழுந்தாள். என்ன பாப்பா என்று கேட்டுக்கொண்டே கதவை திறக்க, அண்ணா, அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க என்று அழுது கொண்டே சொல்லவும் அதிக அதிர்ச்சியாக இருந்தது. என்னது, வீட்டை விட்டு போயிட்டாங்களா என்றவன் வேகமாக மீண்டும் அறைக்குள் சென்று தன் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டு பட்டனை பூட்டியபடியே, சரி, நான் போய் தேடி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் ஓடினான். அதே வேளையில் பெங்களூர் செல்வதற்காக தயாராகி கீழே வந்த ராணாவும், என்ன பாப்பா, ஏன் பதட்டமா இருக்க என்று கேட்கவும், அண்ணா, அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க என்று சொல்ல ராணாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதுவரை சீராக இருந்த இருதய துடிப்பு இப்போது தாறுமாறாக துடித்தது. அப்படியே கையில் இருந்த லேப்டாப் பேக் கீழே சரிய விட்டு தடுமாறி கீழே விழப்போனவனை ஓடி சென்று பிடித்து கொண்டாள் தீஷா. அண்ணா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அது என்ன தேடி போயிருக்காரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாரு என்றதும், பாப்பா, கொஞ்சம் தண்ணி என்று பேச முடியாமல் ராணா மெதுவாக கேட்கவும் அவனை விட்டு செல்ல முடியாமல் அவள் பார்க்க அதற்குள்ளாக வெதுவெதுப்பாக தண்ணீர் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தாள் ஸ்ரேயா. அதை வாங்கி பருகியவன் இப்போது கொஞ்சம் நிதானமானான். நீ பயப்படாத, நானும் போய் அணுவை தேடி பார்க்கிறேன் என்று அப்போதே அவனும் அவன் கார் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அனு, ஏன் இப்படி பண்ண? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாம நீ வேற ஏண்டி இப்படி பண்ணி தொலைக்கிற? இங்க பாரு, நீ இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் கண்டிப்பா உன்னை நான் விட மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழாட்டியும் நீ என் கண்ணு முன்னாடி இருக்கணும். உன்னை தொலைச்சிட்டு நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது. கண்டிப்பா உன்னை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அவனும் சாலையின் இரு பக்கமும் தேடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தான். அதே போல் அதையும் தான், என்ன அனுமா இப்படி பண்ணிட்ட என்று தேடிக்கொண்டிருந்தான். வீட்டுல தீஷா, அண்ணி, எனக்கு என்னமோ அண்ணி பக்கத்துல எங்கேயாவது தான் இருப்பாங்கன்னு தோணுது. இப்படியே வீட்டுல இருக்கிறத விட அவங்கள தேடுறது நல்லது. நானும் போய் தேடி பார்க்கறேன் என்று தீஷா கிளம்பவும், சரி, நானும் வரேன் என்றாள் ஸ்ரேயா. இப்போது தீஷா ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு அவள் ஒரு பக்கம் தேடிச் சென்றாள். ராணாவுக்கு இரவில் பல பிரச்சனைகள் நடந்திருக்க அனு பேசியது அப்போது அவன் புத்திக்கு உரைக்கவில்லை. இப்போது அவன் இதய துடிப்பு அவனுக்கு நினைவுபடுத்தியது. இந்த இதயம் நொடிக்கு நொடி ஸ்ரீராமஜெய உச்சரித்த புனிதமான இதயம். உங்க உடம்பு கலங்கப்பட்டாலும் இந்த இதயம் கலங்கப்படக்கூடாது என்று அவள் சொல்லியது அவன் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. பல முறை யோசித்து பார்த்தும் அவனுக்கு தலைவலிதான் அதிகமானது. இல்ல, இந்த வார்த்தை அனு சொல்லியிருக்கானா? அப்போ என் இதயத்துக்கும் அவளுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அவளை பார்த்த ஞாபகம் இருக்கு. அவ அழுதது இன்னும் எனக்குள்ள வந்து வந்து போகுது. அப்போ அவளை நான் எங்க பார்த்தேன்? கடைசியா அவ என் முன்னாடி அழுதுருக்கா, எனக்கு நினைவில்லை என்று பல முறை சிந்தித்தவனுக்கு இப்போது லேசாக மூளை உணர்த்தியது அவனுக்கு நடந்த விபத்து. தன்னை பற்றி ஒரு முறையாவது சிந்தித்திருந்தால் எப்போதோ கண்டுபிடித்திருப்பான். எந்த நேரமும் தம்பி தங்கை பற்றி மட்டுமே சிந்தித்தவனுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை சரி செய்ய நொடிப்பொழுதில் சரி செய்து விடுவான். தன்னை பற்றி சிந்திக்காதவனுக்கு அவன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன செய்வது என்று கூட புரியாமல் புலம்பி தவித்தான். இப்போது அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் கொஞ்சம் குழப்பத்தை தீர்த்தது. கண்டிப்பா எனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப அவதான் அழுதது, என்னை மடியில வச்சு கதறி எழுதது. எஸ், அப்போ என் இதயம் அவ சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தரோடது. மீண்டும் யோசித்துக் கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்தான்.
அவ என்ன சொல்லுவா? என்கிட்ட அடிக்கடி என்னமோ சொல்லுவாளே என்று ஒரு கையால் தன் தலையை பிடித்தவனுக்கு பல குழப்பங்கள் இருக்க சட்டென நினைவுக்கு வரவில்லை. நான் எந்த உணர்வுல அவளுக்காக துடிக்கிறேன்? எப்பவுமே எந்த பெண்களிடமும் எனக்கு ஏற்படாத ஒரு உணர்வு அவகிட்ட ஏன் வந்துச்சு? காதல் கிடையாது, காமம் கிடையாது. அப்ப அந்த உணர்வுக்கு பெயர் என்ன? பல முறை யோசித்தவனுக்கு விடைதான் தெரியவில்லை. காரில் அவர்கள் எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்க அனுவோ ஆட்டோவில் ஏறி மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று விட்டாள். அவளுக்குள் ஒரு போராட்டம். மாமாதான் செத்துட்டாரு, ஆனா சித்தி இன்னும் இருக்கும். நம்மளை பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? அங்க போறது சரியா இருக்குமா என்று பல கேள்விகள். சரி, எப்படியும் சமாளிப்போம். நமக்கு அம்மாவும் அப்பாவும் தான் துணையா இருக்கணும் என்று மனதால் நம்பிக்கொண்டு இப்போது கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறினாள் அனு. ராணாவுக்கு பயங்கர குழப்பம். தலை சுற்றுவது போல் ஆனது. ஒரு நொடி கண்கள் இருட்டி கொண்டு வர அப்படியே காரை ஓரமாக நிறுத்திவிட்டான். ஸ்டேரிங்கில் சாய்ந்தவனுக்கு ஏதேதோ உணர்வுகள் அவன் மூளையை கிறங்கடித்துக் கொண்டிருந்தது. அடுத்த நொடி தன்னை பற்றி சிந்திக்க முடியாத நிலை. அதே போல் அதையும் அவள் வழக்கமாக செல்லும் கோவில் முதல் கொண்டு அனைத்து இடங்களையும் சல்லடையாக சலித்துவிட்டுதான் இப்போது ஓரமாக காரை நிறுத்தி, அனு, எங்களை விட்டுட்டு எங்க போன? அப்ப என்ன அண்ணன்னு நீ கூப்பிட்டதெல்லாம் பொய்யா? இந்த அண்ணன் கூட உன் வாழ்க்கையை சரி பண்ண மாட்டேன்னு நினைச்சுதான் நீ போயிட்ட. அது எப்படி அனு? அப்படியே உன்னை விடுவ? என்னோட அண்ணன் ரொம்ப நல்லவர் அனு. எங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவர் வாழ்க்கைய பத்தி யோசிக்காம போயிட்டாரு. இதுக்கு மேலேயாச்சும் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே என்று அழுகையே வந்து விட்டது. ஸ்ரேயா தீஷா ஒரு பக்கம் தேடி அலைந்தவர்களுக்கு இப்போது என்ன செய்வதென்று புரியவில்லை. இப்போதுதான் எழுந்தான் ராணா. கண்களை விழித்து பார்த்தவனுக்கு இந்த உலகமே இருண்டது போல்தான் தோன்றியது. காரை விட்டு கீழே இறங்கி வாட்டர் பாட்டில் எடுத்து தன் முகத்திற்கு தண்ணீரை சட்டென்று அடித்து கழுவினான். தண்ணீர் குடித்துவிட்டு, எங்கன்னு இருக்க என்று கேட்கும்போது அவன் இதயம் இப்போது மீண்டும் அதிவேகமாக துடிக்க ஆரம்பித்தது. புரிந்து கொண்டான். பக்கத்துலதான் எங்கேயோ இருக்க என்று நினைக்கும் போதே அவனை கடந்து சென்றது ஒரு அரசு பேருந்து. ஏனோ தன்னை அறியாமல் அந்த பஸ் சென்று கொண்டிருப்பதையே பார்த்து கொண்டிருந்தான். அதே பஸ்ஸில் தான் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்திருந்தாள் அனு. என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் இரவில் அவன் வரும் வரை சாப்பிடாமல் தான் அமர்ந்திருந்தாள். அதன் பிறகு தன்னை மறைந்துதான் சிறிது நேரம் உறங்கினாள் அனு. இப்போது பசி வேறு வயிற்றை கிள்ளியது. 2 குழந்தைகளும் லேசாக நெளிய அந்த உணர்வும் அவளுக்கு தெரிந்தது. மெதுவாக தன் வயிற்றை நீவி, குட்டிங்களா, உங்க அப்பா உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த தீபிகா கிட்ட சொல்றாரு. கல்யாணம் பண்ணதும் நம்மள ஸ்டோர் ரூம்ல தங்க வைக்க போறாராம். ஏன் போறதுக்கு இடமே இல்லாம போயிட்டோமா? வேண்டாம். இதுக்கு மேல அவரோடுக்கு மூச்சு காத்து கூட நம்ம மேல பட வேண்டாம். அவங்களுக்கு பாரமா எதுக்கு அங்க இருக்கணும்? அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இனி அந்த தீபிகா வந்தானா அவகிட்டையும் செறிப்படு வாங்கி உங்களையும் அவங்களுக்கு அடிமையாக்கி அப்படிதான் வேலை செஞ்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாவது உங்களை காப்பாத்துவேன். என் அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு பிழைச்சிருக்கேன். இப்போ உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செய்வேன். நம்ம ஊருக்கு போலாம். எப்படியோ இதுக்கு மேல அவங்க யாரு கண்ணிலையும் நம்ம படவே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மதுரையை விட்டு அவுட்டரில் பஸ் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென பஸ் நின்றது. என்ன, பஸ் ஸ்டாப் கூட இல்ல, இந்த இடத்துல பஸ் நிற்குது என்று அனு பார்க்க வேகமாக பஸ்ஸிற்குள் வந்தான் ராணா. அவனை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி ஒரு கோபம் அவன் முகத்தில். ஆனால் பஸ்ஸிற்குள் நிறைய பேர் அமர்ந்திருக்க அந்த இடத்தில் அவளை எதுவும் சொல்லக்கூடாது என்று அவரிடம் எதுவும் பேசாமல் அவள் பேக்கை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு அவளை ஒரு கையில் பிடித்தான். அவளோ எழுந்திருக்க முடியாது என்பது போல் அமர்ந்திருக்க, இங்க பாரு அனு, இது பப்ளிக். இங்க வச்சு நம்ம பிரச்சனைய பேச வேண்டாம். ஒழுங்கா கீழே இறங்கு. வீணா அடம் பிடிச்சு என்ன சத்தம் போட வச்சிடாத என்று அவளுக்கு கேட்கும் குரலில் மெதுவாக சொல்லவும் அவளும், சரி, இந்த இடத்துல நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணா தேவையில்லாத பிரச்சனையாகும். இறங்கிக்கலாம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு கீழே இறங்கினாள். அதற்கு பிறகுதான் பஸ்ஸிற்கு முன்பாக நிறுத்தியிருந்த காரில் அவளை ஏற்றிக்கொண்டு காரை ஓரமாக எடுத்து நிப்பாட்ட பஸ்ஸும் கிளம்பியது. இப்போது காரில் இருந்து இறங்கினாள் அனு. ராணாவும் இறங்கினார்.
இருவர் உள்ளம் சிறிது நேரம் அமைதி நிலவியது. இப்போது அந்த அமைதியை உடைத்தது ராணா. எனக்குள்ள துடிக்கிற இதயம் யாரோடது அனு என்று கேட்க, இப்போதுதான் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் அனு. ரணம் 112. அவன் கண் கலங்கி இருந்தது. அவன் பார்வை அவளை ஏதோ செய்தது. தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அனு. ப்ளீஸ், இதுக்கு மேலேயே என்கிட்ட மறைக்காது. எனக்குள்ள துடிக்கிற இதயம் யாரோடது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். கண்டிப்பா என்னோட இதயத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு. சொல்லணும். யாரோடது சொல்லுடி. என்னோட பொறுமைய சோதிக்காத. இவ்வளோ நாள் யாரோ போல நீ இருந்துட்ட. ஆனா யாருக்கிட்டையும் தோன்றாத ஒரு உணர்வு எனக்கு உன்கிட்ட மட்டும் வந்துச்சு. என்னதான் உன் மேல கோவப்பட்டாலும் என்னால உன்னை வெறுக்க மட்டும் முடியவே இல்லை. உனக்கு ஒண்ணுன்னா என்னோட இதயம் தாறுமாறா துடிக்குது. நான் என் கண்ட்ரோல்லயே இல்லை. இங்க பாரு, சொல்லு. அப்போதும் அவள் அமைதியாக இருக்க, சொல்ல போறியா இல்லையா அனு என்ற கர்ஜனையில் நடுங்கி போனாள். நிமிர்ந்து அவன் கண்களை பார்க்க கண் ரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அவன் கோபத்தை அவள் தெளிவாக உணர்ந்தாள். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? உங்க கூட இருந்தா சத்தியமா என்னால நிம்மதியா இருக்க முடியாது. பிளீஸ், இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். உங்க வாழ்க்கையில நான் எப்பவுமே வரல. உங்க விருப்பப்படி உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள யாரோட இதயம் துடிக்குது அது எதுவும் எனக்கு தெரியாது. என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. உங்களை காப்பாத்திக்க கல்யாணம் பண்ணீங்க. பிடிக்காத கல்யாணம் எவ்வளவு நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்துட முடியும்? ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க இதயத்துல வச்சு தாங்கி இருப்பீங்க. அன்னைக்கு அந்த தீபிக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் உங்களோட பெயரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் வேற வழி இல்லாம என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அதுக்கப்புறம் என்னை விட்டு விலகி போன உங்களை நெருங்கி வந்தது என்னோட தப்பு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு மேல திரும்ப திரும்ப வேண்டாம். பிளீஸ், 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தது போதுமே. ஏன் இந்த கஷ்டம்? என்னை விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு அவள் நகரவும் அவள் கையை பிடித்து வேகமாக இழுத்தான் ராணா. சரியாக அவன் மார்பில் வந்து மோதி நின்றாள் அனு. அவன் இதய துடிப்பு இப்போது அதிவேகமாக கேட்டது. அந்த இதய துடிப்பை தாண்டி அவளால் அவனை விட்டு செல்ல முடியவில்லை. அப்படியே அழுத்தமாக அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். சொல்லுடி, இதுக்கு மேலே என்கிட்ட மறைக்காத, சொல்லு என்று அவன் கெஞ்சியும் பயனில்லை. அவளோ தன் அன்னையின் நினைவில் கண்களை மூடியிருந்தாள். இப்போது அவள் 2 கரங்களையும் பிடித்து தன்னிலிருந்து அழுத்தமாக விலக்கி நிறுத்தியவன், இப்ப சொல்ல போறியா இல்லையா? அழுத்தமாக அவன் கேட்க, அவன் கண்களை பார்த்தவள் கண்களிலும் கண்ணீர் தான் நதி போல் வடிந்து கொண்டிருந்தது. அம்மா, அம்மா, என்னோட அம்மா என்று சொல்லும் போதே கதறி எழுதாள் அனு. அவளை பிடித்திருந்த தன் கைகளை எடுத்தவன் ஒரு நொடி அவளை ஆழமாக பார்த்தான். அவன் கண்களிலும் கண்ணீர். கண்ணீர் பெருக்கெடுத்து அப்படியே அவள் பின்னந்தலைக்கு கை கொடுத்து தன் மார்போடு இழுத்து அணைத்துக் கொண்டான். அனு என்று சத்தமாக கத்தியபடி அவள் தலையில் தன் உதடுகள் ஒட்டி இருக்க அப்படியே அழுதபடி நின்றிருந்தான் ராணா. அவளும் தன் அன்னையின் அரவணைப்பை போல் உணர்ந்து அமைதியாக நின்றிருந்தாள். சாரி அனு, உன் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய வலிய உனக்கு நான் கொடுத்திருக்கேன். எனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. சாரிடி, சத்தியமா எனக்கு தெரியாதுடி. எனக்கு உயிர் கொடுத்தவன் நீதானு. உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்க. சாரி அனு, இதுக்கு மேல உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். சாரி, சாரிடி என்று கேட்டுக்கொண்டு ராணா அழுது கொண்டிருக்க போற வர வாகனங்கள் கூட அவர்களைத்தான் பார்த்தது. ரோடு என்று கூட பார்க்கவில்லை. இப்படி நிற்கிறோம் என்று கூட ராணா உணரவில்லை. இறுக்கமாக அணுவை தன் மார்புக்குள் அணைத்திருந்தான். அங்கே இங்கே தேடிய அதி சரியாக அவர்கள் இடத்திற்கு வந்தான். காரை விட்டு இறங்கி பார்க்க ராணா அணுவை மார்புக்குள் புதைத்தபடி அழுது கொண்டிருக்க இப்போதுதான் அருகில் சென்று ராணாவின் தோள் மீது கை வைத்தான் அதி. அண்ணா, அவன் குரல் கேட்க அவள் தலையில் முட்டி இருந்த முகத்தை எடுத்தான். அதே வலியோடு ஒலித்தது ராணாவின் குரல். அண்ணா, அத அணுவை பார்த்துட்டீங்கள, வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்று சொல்லும் போது தான் அவனுக்குள் புதைந்திருந்தவள் அவனை விட்டு சற்று விலகினான். அணுவின் முகமும் அழுதழுது வீங்கிதான் இருந்தது. அப்போது அதி, ஏன் அனு, ஏன் இப்படி பண்ணின? நான் உன் அண்ணன் தானே. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எதுக்காக இப்படி பண்ணுன? அண்ணா பாரு, உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. நான் தான் உன்கிட்ட பல தடவை சொல்லி இருக்கேன்ல, நீதான் நம்பல. இப்ப நம்புறியா?
என்று அதி கேட்கவும் அணுவிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. கண்ணீர் மட்டும்தான் வந்தது. உன் கண்ணுல கண்ணீர் வந்தா நான் தாங்க மாட்டேன் அனு, உடைஞ்சு போயிருவேன். உன் கண்ணுல கண்ணீரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கண்ணீருக்கு காரணமாவும் நான் தான் இருக்கேன். இங்க பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துரு. அனு, நான் பெரிய பாவிதான், நிறைய பாவம் பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத எல்லா துரோகத்தையும் உனக்கு பண்ணிருக்க. இங்க பாரு, ஒரு புருஷனா நான் உனக்கு சரியில்லை. சத்தியமா சொல்றேன், ஒரு அம்மாவும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். பிளீஸ் டி, நம்பு, என் கூட வா, எங்களை விட்டு போகாத. நீ போனா என் உயிர் போயிரும். நீ இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட என்னால நினைக்க முடியாது. அனு, பிளீஸ் என்று அவள் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தி ராணா புலம்பிக் கொண்டிருக்க, சரி, நான் உங்க கூட வரேன். இப்பவும் என் அம்மாவுக்காக வரேன். இந்த உலகத்துல எனக்காக துடிக்கிறது என் அம்மாதான். அவங்கள தனியா தவிக்க விட்டுட்டு என்னால போக முடியாது. நீங்க என்ன பண்ணாலும், எனக்கு என்ன கொடுமை பண்ணாலும், திரும்ப திரும்ப நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரே காரணம் என் அம்மாதான். இப்பவும் அதுக்காக தான் நான் வரேன். ஆனா என்று எதையோ சொல்ல வந்தவள் அப்படியே தன் பேச்சு நிறுத்தினாள். அனு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மாங்கிற, இதயங்கிற, அண்ணா ஏதேதோ சொல்றாரு. அதி கேட்கவும், டேய் அதி, எனக்குள்ள துடிக்கிறது அணுவோட அம்மாவோட இதயம்டா. எனக்கு விபத்து நடந்தப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது அணுதான்டா என்றவனுக்கு இப்போதுதான் பதறியது. அப்போ அனு, உங்க அம்மாக்கு என்னாச்சு? எதனால அவங்க ஹார்ட் எனக்கு வந்தது? இப்போது அவள் கைகளை மீண்டும் பிடித்து உலுக்கினான் ராணா. அன்று நடந்தவற்றை அப்படியே அவர்களிடம் கூறினாள் அனு. அதை கேட்ட இருவருக்குமே அவள் மீது மிகப்பெரிய மரியாதை தான் வந்தது. என் அண்ணனுக்கு உயிர் கொடுத்தது முதல்ல எங்க அம்மானா, ரெண்டாவது நீதான். அனு, உன் மேல எதுக்கு எங்களை அறியாம அவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு இப்பதான் புரியுது. இங்க பாரு, நீ எங்க வீட்டோட மகாலட்சுமி. என்னைக்குமே நீதான். எங்களை விட்டு போக கூடாதனு. அண்ணன் உனக்கு ஹஸ்பண்டா மட்டும் இல்லை, ஒரு அம்மாவும் தான். அதே போலதான் நான், பாப்பா எல்லாமே. எங்களுக்கு நீ ரொம்ப முக்கியம் அனு. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்னன்னு எங்க 3 பேருக்குமே தெரிஞ்சது. அனாதையா ஒரு நாள் கூட நாங்க ஃபீல் பண்ணவே இல்லை. இங்க பாரு, இதுக்கு மேல இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு என்று அதி கேட்கவும், சாரிண்ணா, உணர்ச்சி வசப்பட்டு நான் தான் வீட்டை விட்டு போலான்னு வந்துட்டேன். இதுக்கு மேல இப்படி எதுவும் பண்ண மாட்டேன். சத்தியெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இருந்துக்குவேன் என்று சொல்லவும், அது எப்படி அனு? இதோட நீ வீட்டை விட்டு வந்தது 2வது தடவை. முதல் தடவை எவ்வளோ பெரிய ஆபத்துல மாட்டின. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வழியோடு ஆதி கேட்கவும், சாரிண்ணா, இதுக்கு மேல நான் அப்படி பண்ண மாட்டேன் என்றதும், சரி வாங்க போலாம் என்றதும், இப்போது ராணா அனுவின் கையை பிடித்து கார் டோரை ஓபன் செய்து முன் சீட்டில் அமர வைத்தான். அதற்கு பிறகு அவனும் சென்று டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். அதி, பாப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிரு, பதட்டமா இருப்பா என்றதும், ஓகேண்ணா, நான் கால் பண்ணி சொல்லிட்டு பின்னாடி வரேன், நீங்க கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அதையும் அவன் காரில் ஏறினான். தீஷாவிடம் கால் பண்ணி விவரத்தை சொல்ல அப்போதுதான் அவளுக்கும் உயிர் வந்தது. அண்ணி, பெரியண்ணா அண்ணியை கண்டுபிடிச்சிட்டாராம். அவங்கள கூட்டிட்டு வராங்க, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று கண்ணீர் வந்தாலும் இதழ்கள் புன்னகைத்தது தீஷாவுக்கு. சரி வா என்று சொல்லிவிட்டு ஸ்ரேயாவும், நீ பின்னாடி உட்காரு, நானே ஓட்டுறேன் என்று ஸ்கூட்டியை ஓட்டி கொண்டு வந்தாள். அப்போது தீஷா, அண்ணி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டுறீங்களா என்றதும், பரவாயில்ல தீஷா, நீ சொல்லு என்றதும், அண்ணி, அண்ணி ரொம்ப பாவம். நீங்க என்ன கோவத்துல அப்படி அண்ணனை பேசுனீங்கன்னு தெரியாது. இதுக்கு மேல அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அண்ணி. நம்ம குடும்பத்துல நம்ம மட்டும்தான். எங்களுக்குன்னு வந்த நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். பிளீஸ் அண்ணி என்று கேட்கவும், இப்போது ஓரமாக ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தவள், நான் பண்ணினது தப்புதான் தீஷா, இனி என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றதும், ஐயோ அண்ணி, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எனக்கு 2 அண்ணன்களும் என் உயிர். அவங்க 2 பேரு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதுல நீங்களும் இடையில ஏதோ பேச போய் ஏதோ அன்னைக்கு அண்ணி தப்பா புரிஞ்சுக்கல. ஆனா மறுபடியும் வீட்டை விட்டு போயிருக்காங்கன்னா ஒருவேளை அண்ணனை சந்தேகப்பட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சொல்றேன், பிளீஸ் அண்ணி. என் அண்ணன் ரொம்ப நல்லவரு. அதி அண்ணா குழந்தை மாதிரிதான். அவருக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த தெரியாது. எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறவர்.
அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கு மேல என் குடும்பத்தோட தலையெழுத்தே உங்க 2 பேரு கையில தான் இருக்கு. அண்ணனுங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அப்பத்தான் நானும் என் புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பேன் என்று தீஷா சொல்லவும், நீ சொல்றது எனக்கு புரியுது தீஷா. இதுக்கு மேல நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். உங்க அண்ணன் நல்லா பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்க பெரியண்ணன் மேலேயும் எனக்கு மரியாதை இருக்கு. சாரி தீஷா என்றதும், பரவாயில்ல அண்ணி, நம்ம போலாம் என்றாள். அதன் பிறகு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். அனு ராணா இருவரும் வீடு செல்லும் வரை எதுவும் பேசவில்லை. ஆனாலும் அவன் பார்வை அவளை விட்டு நீங்காமல் தான் இருந்தது. வீட்டுக்கு சென்றனர். காரை நிறுத்திவிட்டு ராணா இறங்கினான். அனுவும் இறங்கினாள். அப்போதே அவர்கள் வீட்டு கேட்டுக்குள் தீபிகாவின் கார் வந்தது. அத்தியாயம் 113. காரை நிறுத்திவிட்டு ராணா கீழே இறங்கினான். அப்போது அனுவும் கீழே இறங்க டோரை ஓபன் செய்யவும் அவள் அருகில் வந்து அவள் கையை பிடித்து அவளை கீழே இறங்க உதவி செய்தான். கீழே இறங்கியவுடன் அவள் கையில் இருந்த தன் கையை எடுத்தான். அனுவின் கையை விடுவதற்கு மனமில்லாமல் அப்படியே அவள் கையை இறுக்கி பிடித்தான். பிளீஸ் கையை விடுங்க, நான் உள்ள போறேன் என்று சொல்லவும், உன்னை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிற, நீ என்ன பொசுக்குன்னு கைவிடுங்கன்னு சொல்ற என்று குறும்பாக ராணா கேட்கவும் இப்போது அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நீ நீ நீங்க என் கையை விட மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா எப்போ எப்படி மாறுவீங்கன்னு எனக்கு தெரியல. விலகி போனா கூட ஒரு நாள் நெருங்கி வருவீங்கன்னு எதிர்பார்க்க முடியும். ஆனா நெருங்கி வந்து என் கூட அந்யோன்யமா இருக்கும்போது எந்த நிமிஷம் என்னை விட்டு விலகி போவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, என்ன நீங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். சில விஷயங்களை வெளிப்படையா உங்ககிட்ட என்னால கேட்க முடியல வேதனையோடு அனு சொல்லவும், அனு இங்கேயே பேசணுமா? உள்ளவா, இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான் நான் இருக்க போறேன். பெங்களூர் மீட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டேன். 2 நாள்ல செக்அப் பண்ணணும் சொன்னேன்ல. நாளைக்கு வா, உன்னை நானே கூட்டிட்டு போறேன் என்று ராணா சொல்லவும் ஏனோ அவனை எடுத்தறிந்து அவளால் பேச முடியவில்லை. அமைதியாக தலை குனிந்தாள். சரி வா, உள்ள போலாம் என்றான். இருவரும் உள்ளே செல்ல 2 அடி எடுத்து வைக்க அப்போது மற்றொரு கார் ஹாரன் சத்தம் கேட்டது. வேறொரு கார் ஹாரன் என்பதால் திரும்பி பார்த்த ராணா. அது தீபிகாவின் கார் தான். பார்த்தவனுக்கு இப்போது பதட்டமானது. அனுவும் அந்த காரை பார்த்துவிட்டு ராணாவையும் பார்த்தாள். ராணாவின் முகம் மாறியது. ராணா காருக்கு பின்னாடி வந்து காரை நிறுத்திவிட்டு தீபிகா இறங்கவும் பின்சீட்டு டோரை ஓபன் செய்து அவளுடைய அப்பா வரதராஜன் இறங்கினார். அனுவின் கையை பிடித்திருக்கும் ராணாவை பார்த்த தீபிகாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் இன்றுதான் முதலாக புடவை அணிந்து வந்திருந்தாள். அதை ரசிக்கும் மனநிலையில் அவன் இல்லை என்றாலும் அவளை பார்த்தவுடன் லேசாக புன்னகை சிந்தினான் ராணா. அவள் அருகில் வந்தவுடன் அனுவின் பிடித்திருந்த அவன் கைகள் தானாக அவளை விட்டு விலகியது. அனுவுக்கு அப்படி ஒரு வலி. கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்து ராணாவை பார்க்க அவன் பார்வை தீபிகாவின் மேல் இருந்தது. அதை பார்த்தவளுக்கு அதற்கு மேல் அவன் அருகில் நிற்க மனமில்லை. அவன் கையில் இருந்த தன்னுடைய பேகை வாங்கி கொண்டு அவர்களை பார்த்தவள், உள்ள வாங்க என்று மரியாதையாக அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள். என்ன அனு பேக்கோட நிக்கிறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க என்று உரிமையோடு தீபிகா கேட்க, அது ஒண்ணும் இல்ல, நீங்க உள்ள வாங்க என்று இருவரையும் அழைத்து சென்றார். அப்போதே அதியின் காரும் வந்தது. என்ன தீபிகா கார் மாதிரி தெரியுது என்று யோசித்துக் கொண்டே அந்த காருக்கு பின்னாடி காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். ஸ்ரேயாவுக்கு பதட்டமானது. இது தீபிகா கார் தானே? அப்படின்னா தீபிகா இங்க வந்திருக்காளா என்று ஒரு பதட்டம். தீஷாவுக்கும் அதே பதட்டத்தோடு தான் உள்ளே சென்றான். ராணா உள்ளே சென்றவுடன் உட்காருங்க என்று அவர்களை உட்கார சொல்லிவிட்டு எதில் இருந்த சோஃபாவில் கால் மீது கால் போட்டு தன் கைகளை சோஃபாவில் படரவிட்டபடி அமர்ந்தான். தீபிகாவின் பார்வை முழுவதும் அவன் மேல்தான் இருந்தது. வயலட் கலர் ஃபேன்சி சாரி அணிந்து எப்போதும் ஃப்ரீ ஏரில் இருப்பவள் இன்று தலையை பின்னி மல்லிகை பூவை வைத்திருந்தாள். கைகளில் கண்ணாடி வளையல் இருந்தது. அப்போதே ராணாவுக்கு புரிந்து விட்டது அவள் வந்த நோக்கம் என்னவென்று. என்றாலும் அவர்களாக பேசும் வரை அவனும் அமைதியாகத்தான் இருந்தான். சிறிது நேரத்தில் அனு அவர்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கவும் தீபிகாவின் அப்பா எடுத்துக்கொண்டனர். இப்போது ராணாவுக்கு கொடுத்தால் அவள் முகத்தை அவனால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. சார் எடுத்துக்கோங்க என்றதும் மூவரும் சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளே வந்தனர். அவர்களை பார்த்ததும் அனு, அது என்ன, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா காஃபி வேணுமா என்று கேட்கவும், தங்கச்சிமா வயிறெல்லாம் பத்தி எரியுதுடா, அதனால ஜில்லுன்னு மோர் கொண்டு வா
என்று இரட்டை அர்த்தத்தில் சொல்லிக்கொண்டே அதை உள்ளே வந்தார். அவளுக்கும் புரிந்தது. உள்ளே சென்று விட்டாள் தீஷா. மரியாதைக்காக தன் மாமனாரிடம், வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். நல்லா இருக்கேம்மா என்றார். அதன் பிறகு தீபிகாவை பார்த்தவள் லேசான புன்னகை ஃபார்மாலிட்டிக்காக, நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். அவளும் நல்லா இருக்க என்று சொல்லவும் அமைதியானாள் தீஷா. ஸ்ரேயா அவளை பார்த்து எதுவும் பேசவில்லை. தெரியாதது போல் நின்று கொண்டாள். சிறிது நேரத்தில் அனு மோர் கொண்டு வந்து அதிக்கு கொடுக்கவும் அவனும் வாங்கி குடித்துவிட்டு ஸ்ரேயாவிடம் கொடுத்தான். மீண்டும் அனு அங்கிருந்து தன் அறைக்கு சென்று விட்டாள். பெரிய மாப்பிள்ள, பொண்ணு சொன்னது நானே நம்பாமத்தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு அவ சொன்னதும் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நீங்க தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றவர் சொன்னதும் தான் இங்கு இவர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அணுவுக்கு அதிர்ச்சி இல்லை. காலையில் அவன் பேசியதை கேட்டதினால் அவள் அறையில் தலையணையை அணைத்து அழுது கொண்டு அமைதியாக படுத்திருந்தாள். ராணாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான். என்ன தீபிகா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற என்று பதட்டமாக ராணா கேட்கவும், இதுல அவசரப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறமும் கூட கல்யாண பத்திரிக்கையில வேற ஒருத்தர் பேரு மாப்பிள்ள பேரா போட்டு அடிச்சு கல்யாண மண்டபம் போற வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு அந்த இடத்துல எதுக்காக அவங்கள ஏமாத்தணும்? அதான் இன்னும் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் பிரிண்ட் பண்ண கொடுக்கல. அப்பா கிட்ட விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட பேசி முடிச்சு நம்ம மேரேஜ் இன்விடேஷன் அடிச்சிடலான்னு அப்பா சொன்னாரு. அதனாலதான் நேர்ல பேசலான்னு வந்திருக்கோம் என்று அவள் தைரியமாக தெளிவாக பேச அதுக்கு அப்படி ஒரு கோபம். தீஷாவுக்கு இதய துடிப்பு சீராக இல்லை. ஸ்ரேயாவுக்கு அதற்கு மேல் பதட்டம். ஒரு இரவில் என்ன நடந்தது என்று யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அண்ணா, இங்க என்ன நடக்குது? சற்று கோபமாகத்தான் கேட்டான் நதி. டேய், இங்க வந்து உட்காரு என்று தன் அருகில் அழைக்க அவனும் சென்று அருகில் அமர்ந்தான். என்னன்னா, தீபிகா என்னமோ கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும், உங்க பேர் போடணும், உங்க 2 பேத்துக்கும் மேரேஜ்னு சொல்றாங்க. அவங்க அப்பா நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் சொல்றாரு. என்ன நடக்குது இங்க என்று அதி கேட்கவும், அது நான் தீபிகாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க போறேன் என்று அவன் முகத்தை பார்த்து சொல்ல முடியாமல் கீழே தலை கவிழ்ந்துதான் சொன்னான் ராணா. ஹார்ட் அட்டாக் வருவது போல ஆனது அதிக்கு. சிறிது நேரம் அவனால் பேசக்கூட முடியவில்லை. தீஷாவுக்கு அதற்கு மேல் தன் அண்ணனின் அருகில் வந்தவள் அவள் அருகில் அமர்ந்து அவன் தோள் மீது கை வைத்து, அண்ணா, உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க அண்ணி இருக்கும்போது தீபிகாவை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அண்ணா ப்ளீஸ், அன்னைக்கு இப்பவே 6 மாசம் ஆயிடுச்சு. இன்னொரு 4 மாசத்துல 2 குழந்தைங்க வர போறாங்க. அதுக்குள்ள நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணணுமா? பாவம் இல்லையா அவங்க என்று அவள் அழுது கொண்டே கேட்க, என்ன மாப்பிள, உங்க தம்பி கிட்ட நீங்க விஷயத்த சொல்லலையா? நீங்க கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டேன்னு சொன்னதுனால அதனாலதான் நான் வீடு தேடி பேசிட்டு போலாம்னு வந்தோம். இங்க எங்க ஸ்ரீக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கலான்னு நினைச்சோம். இப்ப என்னமோ உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அணுவுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு தானே? அது எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் என்ன, என் மருமக என்னென்னமோ பேசுறா என்று வரதராஜ் கேட்டவுடன், அது ஒன்னும் இல்ல, அவங்களுக்கு விஷயம் தெரியாது, அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா பேசுறாங்க. அவங்கள நான் சமாதானப்படுத்துறேன். அப்புறம் இன்விடேஷன்லாம் எதுக்கு அடிச்சிட்டு? பாப்பா கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு தீபிகாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எனக்கு மேரேஜ் ஆன விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். விவாகரத்து ஆனது யாருக்கும் தெரியாது. இப்ப திடீர்னு பத்திரிக்கை அடிச்சு நீங்க போற வீட்டுல எல்லாம் எங்களோட இன்விடேஷன் கொடுக்கும் போது எல்லாம் கேள்வி எழுப்புவாங்க. பதில் சொல்ல முடியாது. அதுக்குதான் யோசிக்கிறேன் என்று லேசாக ஒற்றை விரலால் தன் நெற்றியை தேய்த்தபடி ராணா சொல்லவும், என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம மேரேஜ் குறிச்ச தேதியில நடக்கணும்னு சொல்லிட்டு இப்ப உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. எனக்கு உங்க மேல டவுட்டா இருக்கு. ஒருவேளை என்னை ஏதாவது ஏமாத்தலாம்னு நினைக்கிறீங்களா என்று தீபிகா கேட்கவும், ஹே தீபிகா, உன்னை நான் எதுக்கு ஏமாத்த போறேன்? அதான் காலையில போன் பண்ணும்போது கூட தெளிவா சொன்னனே, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். சரி, உங்களுக்கு என்ன, இன்விடேஷன் அடிக்கணும் அவ்வளவுதானே? ஓகே, ஈவினிங் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். அதுக்கப்புறம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணிக்கலாம் என்றார். சரி என்றாள் தீபிகா. அண்ணா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை கேட்க ஆளே இல்லையா? இங்க பாருங்க, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.
நான் காலம் முழுக்க இதே வீட்டுல வாழா வெட்டியா இருந்துட்டு போறேன். இதுதான் என் முடிவு என்று கோபமாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள் தீஷா. இப்போது அதியை பார்த்தான் ராணா. அத்தியாயம் 114. அதி, நீயாவது புரிஞ்சுக்கடா என்று ராணா திரும்பும் போதும், உங்களால இதுவரைக்கும் நாங்க பட்டதெல்லாம் போதும். நானும் பாப்பாவும் நல்லா இருக்கணும். எங்களுக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. ஆனா உங்களையே நம்பி உங்களுக்காகவே வாழ்ற அனுபவ பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? 2 குழந்தைங்களை வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க தனியா என்ன பண்ணுவா? இன்னைக்கு போயிருந்தா அவன் நிம்மதியா போயிருந்திருப்பா. அதை விட்டுட்டு அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் அவ இதயத்திலேயே நீங்க குத்திட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நீங்க ரணமா வதைக்கிறீங்க. உங்க மேல அவ உண்மையான காதலை தான் வச்சிருக்கா. ஆனா நீங்க அவளை ரொம்ப சித்திரவதை பண்றீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை. இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா நாங்க இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். நீங்க தீபிகாவோட வீட்டுக்குள்ள வரும்போது நான், என் பொண்டாட்டி, என் தங்கச்சி எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடுவோம். தங்கச்சின்னு சொன்னது தீஷாவை மட்டும் இல்ல, அனுவையும் சேர்த்துதான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்களும் தீபிகாவும் சந்தோஷமா இருங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போறதில்ல என்று உறுதியாக சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் அதி. என்ன மாப்ள, உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் இப்படி பேசுறாங்க என்று அவர் கேட்கவும், எங்க பாருங்க, அவங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்க. அவங்கள நான் சமாளிச்சுப்பேன். கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்று சொல்லவும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் தீபிகா. தனியா பேச என்ன இருக்கு? அதான் கிளியரா பேசியாச்சே என்றதும், இல்ல இப்ப பேசணும் என்று சொல்லிவிட்டு அவள், உங்க ரூம் எங்க இருக்கு என்று கேட்க ராணா மேலே பார்க்க, நான் மேலே போறேன் வாங்க என்று அதிகாரமாக சொல்லிவிட்டு மேலே சென்றாள் தீபிகா. வேறு வழி என்று, ஓகே அங்குள், நான் பேசிட்டு வரேன் என்று சென்றான் ராணா. சரியாக அவன் அறையில் காத்திருந்தாள் தீபிகா. ராணா உள்ளே சென்றவுடன் கதவுக்கு பின்புறம் மறைந்திருந்தவள் அவனுக்கு பின்னாடி சென்று கட்டி அணைத்துக் கொண்டாள். ராணாவின் உடல் ஏனோ இப்போது பற்றி எறிவது போல் உணர்ந்தான். ஆனாலும் தன் நிலை அறிந்து நிதானமாக அவள் கைகளை பிடித்து மெல்ல இழுத்து தன் முன்பாக நிறுத்தியவன், என்ன தீபிகா பண்ணிட்டு இருக்க என்று கேட்க, இங்க பாருங்க, சின்னதா உங்க மேல சந்தேகமா இருக்கு. உங்க தம்பி தங்கச்சி எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. நீங்க கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. அவங்கள மீறி எப்படி என்ன கல்யாணம் பண்ணுவீங்க என்று கேள்வி கேட்கவும், இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தானே. நானே உறுதியா சொல்லும் போது நீ எதுக்காக அவங்க பேசுறத பெருசா எடுத்துக்கிற என்று ராணா கேட்கவும், அவங்க தானே உங்க உலகம். அவங்கள மீறி நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கோவமாதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு மனசு மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று அவள் கேட்கவும் லேசாக புன்னகைத்தான். அவன் சிரிப்பிற்கு என்ன அர்த்தம் என்று அவளுக்கு புரியவில்லை. இப்போது அவளை நேருக்கு நேராக பார்த்தவன், என்னமோ என்ன லவ் பண்ணி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 பேரும் பல வருஷம் பழகி இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியும் தம்பி தங்கச்சிக்கு பிடிக்காட்டி என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறியே, உனக்கு இது வேடிக்கையா இல்ல என்றவன் கேட்கவும், என்ன சொல்றீங்க, நீங்க பேசுறதே சரியில்லை என்றாள் தீபிகா. தீபிகா, நீயே என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போற. நான் உங்ககிட்ட வேற வழி இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாரு, எனக்கு என் தம்பி தங்கச்சிங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக உயிரை வேணாலும் கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை நான் தொலைக்க மாட்டேனா என்று சொல்லவும், என்னது வாழ்க்கைய தொலைக்கிறீங்களா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு வாழ்க்கைய தொலைக்கிற மாதிரியா என்று சற்று கோபமாக தீபிகா கேட்கவும், இங்க பாரு, எனக்கு எப்பவுமே தனியா இருக்கிறது பிடிக்கும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நண்பன் கூட கிடையாது. வாழ்க்கை மொத்தமும் நிறைஞ்சிருக்கிறது என் தம்பியும் என் தங்கச்சியும் மட்டும்தான். அனு எங்க வாழ்க்கையில திடீர்னு வந்தா. அவளை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ நியூஸ் சேனல் எல்லாத்துக்கும் தப்பான போட்டோஸ் கொடுத்ததும் என் பெயரை காப்பாத்திக்க அவ கழுத்துல தாலி கட்டி அவ வாழ்க்கைய அழிச்சிட்ட. இன்னைக்கு வரைக்கும் என்னால பல சித்திரவதைகளை அனுபவிச்சு இப்போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சோ என்கிட்ட சண்டை போடாம சைலண்டா ரூம்ல படுத்திருக்கா. அவ எங்க, நீ எங்க? நல்லா யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட தேவதையே வேண்டாம்னு டைவர்ஸ் பண்ணிட்டு தனியா இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதுல்ல என்று ஆதங்கத்தோடு அவன் பேசவும்,
அப்படின்னா உங்க மனசுல அணுதான் இருக்காளா? அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா என்று பல்லை கடித்து தீபிகா கேட்கவும், இங்க பாரு, உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னால சத்தியம் பண்ண முடியாது. இப்ப நான் சொல்றத ஃபைனலா எடுத்துக்கோ. ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. அனு என் இதயத்தை நேசிக்கிறவ. அவ எப்பவும் என் மனசுல இருப்பா. நீ என் உடம்பையும் என் சொத்தையும் தான் நேசிக்கிற. உனக்கு தேவை இந்த உடம்பு தானே, தாராளமா எடுத்துக்கோ. அதே போல என்னோட பங்கு சொத்து தாராளமா நீ எடுத்துக்கோ. மத்தபடி அதுக்கு மேல லவ் பண்ற அது இதுன்னு சொல்லாத. அதெல்லாம் நமக்கு சுத்தமா செட் ஆகாது. புரிஞ்சுதா என்றதும், சரி, அப்படின்னா நீங்க அணுவை லவ் பண்றீங்க, என்னைய கட்டாயத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படித்தானே என்று கேட்கும் போதே அவள் வார்த்தையில் அனல் தெரித்தது. இங்க பாரு தீபிகா, உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு காரணம் என் தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் தம்பி வாழ்க்கை விஷயத்துல கண்டிப்பா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். உன் கழுத்தில் தாலி கட்டுவேன். புரிஞ்சுதா? இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. வேற என்ன வேணும் இப்பவே கேளு என்றதும், அனு இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவளை முதல்ல வெளியே அனுப்புங்க என்றால் ஆத்திரமாக. இங்க பாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்க. இன்னும் உன் கழுத்துல நான் தாலி கட்டல. உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். உன்னை என் பொண்டாட்டிய இந்த வீட்டுக்குள்ள நான் கூட்டிட்டு வரும்போது அனு கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க மாட்டா. அது வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. அவளை வெளியே போக சொல்ற அதிகாரம் எனக்கு கிடையாது. அதான் என் தம்பி அதி சொன்னானே, உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு. அப்புறம் என்ன, அவன் சொன்னா சொன்னதை செய்வான். நீ கவலைப்படாத. நீ வரும்போது அவங்க யாரும் இங்க இருக்க மாட்டாங்க. நான் மட்டும்தான் இருப்பேன். உன் இஷ்டப்படி இந்த வீட்டுல நீ ராஜ்யம் பண்ணலாம் என்று ராணா சொல்லவும், இங்க பாருங்க ப்ளீஸ், நான் பண்ணது ஒரே ஒரு தப்பு தான். அன்னைக்கு அந்த போட்டோஸை ரிலீஸ் பண்ணது தப்பு தான். அது உங்க மேல இருக்க ஆசையில பண்ணிட்டேன். எனக்கு உங்க முழு சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கணும். என்னை லவ் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்றவள் கேட்கவும் சத்தமாக சிரித்தவன், இங்க பாரு, காதலுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் கூட சந்தோஷமா இருக்க. உனக்கு குழந்தைங்க வேணுமா, தாராளமா கொடுக்கறேன். அவ்வளவுதான். அதை தாண்டி காதல் கத்திரிக்காய் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது தீபிகா. நான் உணர்ச்சிகள் இல்லாத ஒரு ஜடம். என் உடம்புல உணர்ச்சி இருக்கு, என் மனசுல சுத்தமா உணர்வு கிடையாது. அப்புறம் இது கடைசியா வச்சுக்கோ. திரும்ப திரும்ப என்ன ரொம்ப விருப்பத்தி பார்த்தனா, அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டுன்னு நானே எல்லாத்துக்கிட்டையும் எல்லா உண்மையையும் சொல்லிடுவேன். ஒரு அளவுக்கு தான் நானும் பொறுத்து போவேன். உனக்கு புரியும்னு நினைக்கிற என்று எச்சரிக்கவும், சரி, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னா இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. அதே சமயம் ஷாப்பிங்லாம் போகணும்ல என்று மீண்டும் அவள் சுயநலமாக கேட்கவும், அதான் சொன்னேன்ல, ஷாப்பிங் தானே, ஒரு 2 days போகட்டும், நானே உனக்கு கால் பண்றேன், நாம போயிட்டு வரலாம், இப்ப கிளம்பு என்றதும், ஐ லவ் யூ சோ மச் ராணா என்றவனை கட்டிப்பிடிக்க வந்தவளை விட்டு 2 அடி விலகி நின்றவன், இப்ப இந்த வேலையெல்லாம் வேண்டாம், 1 மாசம் இருக்குல்ல, அப்புறம் பாத்துக்கலாம், கிளம்பு என்றதும் இப்போது அந்த அறையை விட்டு கீழே சென்றாள் தீபிகா. அதுக்கு என்னதான் தன் அறைக்குள் இருந்தாலும் அவன் கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. ஸ்ரேயா அவன் அருகில் சென்று, என்னங்க, ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க என்று கேட்கவும், கோவப்படாம என்ன பண்ணி தொலைகிறது? என் வாழ்க்கையில நீ வந்து விளையாடுன, என் அண்ணன் வாழ்க்கையில அந்த தீபிகா வரப்போறா. அவ எவ்வளவு கேவலமான ஜென்மம் தெரியுமா? அவளாம் எனக்கு அண்ணியா வரணுமா? அணு இருக்க வேண்டிய இடத்துல அவளா? ச, நினைக்கவே அருவருப்பா இருக்கு. என் அண்ணனுக்கு மூளை குழம்பி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த கல்யாணம் மட்டும் நான் நடத்தவே விட மாட்டேன் என்று உள்ளே கோபமாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது ஸ்ரீயின் கார் வந்தது. தீபிகா அவள் அப்பாவின் அருகில் வந்து அமரவும் ராணாவும் கீழே வந்தான். ஸ்ரீயும் கோபமாக வீட்டுக்குள் வரும்போதே, தீபிகா என்று சத்தம் போடவும் உடனடியாக அவன் குரல் கேட்டு அறையில் இருந்த அதி, ஸ்ரேயா, தீஷா மூவரும் வெளியில் வந்தனர். அத்தியாயம் 115. டேய் ஸ்ரீ, என்னடா வரும்போது இப்படி கத்திட்டு வர என்று வரதராஜன் கேட்கவும், அப்பா, நீங்கெல்லாம் மனுஷன்தானா? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கங்க. அங்க அமைச்சர் வீட்டுல அவளுக்கு சம்பந்தம் பேசி முடிச்சிட்டு இப்ப எதுக்காக இங்க வந்து சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரே நேரத்துல அவளை 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? கோபமாக அவன் பேச, டேய், புரியாம பேசாத. உன் தங்கச்சி ராணாவை லவ் பண்ண விஷயம் உனக்கே தெரியும். அவங்க கண்டிஷன் போட்டதுனாலதான்
அவசர அவசரமா என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பேசி முடிச்சோம். இப்ப ராணாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. உனக்கு என்னடா பிரச்சனை என்று வரதராஜன் கேட்கவும், இன்னும் என் கல்யாணத்தை வச்சு என்னெல்லாம் நீங்க சாதிக்க பாப்பீங்க சொல்லுங்க. இந்த நிமிஷமே என் பொண்டாட்டிய கூட்டிட்டு நான் தனியா போயிடுறேன். உங்க யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஆனா என் பொண்டாட்டிக்காகவும் என் மச்சானுங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காகவும் கட்டுப்பட்டுதான் இவ்ளோ அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ தீபிகாவுக்கு ராணாவை கல்யாணம் பண்ணி ராணாவுக்கு தீபிகாவை கல்யாணம் பண்ணின்னு வைக்க பிளான் பண்றீங்க. இதே வீட்டுல ஒரு பொண்ணு மாசமா இருக்காளே, அவளை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? உங்க சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களே, நீங்களும் உருப்படுவீங்களா? முதல்ல பணம் பணம்னு கடைசியில செத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை மொத்தத்தையும் கூட போட்டு எரிக்கவா போறாங்க? 10 பைசா கூட கொண்டு போக முடியாது. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க பாரு தீபிகா, இது வரைக்கும் நீ பண்ணின எல்லாத்துக்கும் நான் பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேலையும் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. ஒழுங்கா உனக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் வாழ்ற வழிய பாரு. அதை விட்டுட்டு ஏதாவது இந்த வீட்டுக்குள்ள வந்து கோல்மால் பண்ணணும்னு நினைச்ச, என் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல. அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. உன்னை கொன்னுடுவேன் என்று ஆவேசமாக அவன் பேசிக் கொண்டிருக்க, இப்போது அவன் அருகில் சென்று அவன் தோளில் கை வைத்தான் ராணா. நான் விருப்பப்பட்டுதான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத ஸ்ரீ. குறிச்ச தேதியில கண்டிப்பா உனக்கும் பாப்பாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அவளை நல்லபடியா உன் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் அந்த கல்யாண டேட் மட்டும் தள்ளி வைக்கணும் என்றதும், என்னது கல்யாண தேதியை தள்ளி வைக்கணுமா என்று ஆவேசமாக எழுந்தாள் தீபிகா. எதுக்காக கல்யாண தேதியை தள்ளி வைக்கணும் என்று கோபமாக அவள் கேட்கவும் அவளை பார்த்தான் ராணா. ஸ்ரீ, நீ வந்து அமைதியா உட்காரு. நான் என்னங்கிறத தெளிவா சொல்றேன் என்றதும் ஸ்ரீக்கு கோபம்தான். தன் மனைவியை பார்த்தான். அவளோ பாவம் அழுதழுது முகம் சிவந்து போயிருந்தாள். அவள் தகவல் சொல்லிதான் அவனும் வந்திருந்தான். அதியை பார்த்தான் ஸ்ரீ. அவன் அதற்கு மேல் கோபமாக இருந்தான். அதி, இங்க வாங்க என்று ஸ்ரீ கூப்பிட அவனும் வந்து அருகில் அமர்ந்தான். இப்போது ராணா, எனக்கும் அணுவுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அணு இப்ப இங்க அவ பாதுகாப்புக்காக தான் இருக்கா. மற்றபடி அவளுக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சுத்தமா கிடையாது. தீபிகா என்ன லவ் பண்றா. அவளை நானும் விரும்புறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்பந்தம். இப்ப எதுக்காக அந்த டேட் மட்டும் தள்ளி வைக்கணும்னு சொல்றேன்னா, ஒரே காரணம், என் பாப்பாவுக்கு அப்பா அம்மா எல்லாமே நாங்க தான். அவ கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும். நானும் மாப்பிள்ளையா மணவரையில இருந்தா என் தங்கச்சிக்கு அங்க அப்பா அம்மா இல்லாத மாதிரி தான் தெரியும். அதனாலதான் அதிகமா வேண்டாம், ஒரே ஒரு வாரம் மட்டும் தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிறப்பா பண்ணிடலாம் என்றதும், தீபிகா, இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கட்டும். அப்படி உங்களுக்கு ஒருவேளை சங்கடமா இருந்துச்சுன்னா 1 வீக் முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். பிரம்மாண்டமா கூட கல்யாணம் நடக்க வேண்டாம். உங்களுக்கு நான் பொண்டாட்டியான போதும் என்று சொல்லவும், இங்க பாரு தீபிகா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் தங்கச்சிக்கு நான் தான் எல்லாமே. என் தம்பிக்கு இன்னும் 15 நாள்ல ரிசப்ஷன். என் தங்கச்சிக்கு கல்யாணம். அப்படி இருக்கும்போது அவங்க கல்யாண வேலை பாப்பனா இல்ல ஏன் கல்யாண வேலையை பாப்பனா? நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லு. உனக்கு இதுக்கு மேல என்னதான் வேணும் என்று அவன் கேட்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை என்றாள். என்ன நம்பிக்கை இல்லை என்று ராணா கேட்கவும், நீங்க ஒருவேளை உங்க தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் என்ன வேண்டாம்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்கன்னு தோணுது என்றதும், சரி அப்போ ஒண்ணு பண்ணலாம். கல்யாணத்து வரைக்கும் நீ இங்கேயே இரு. அப்போ உனக்கு என் மேல டவுட் வராதுல்ல என்று ராணா சொல்லவும், ஆனா போது நிறுத்துங்க. உங்க அராஜகத்துக்கெல்லாம் எல்லையே இல்லாம போயிட்டு இருக்கு. எதுக்காக தீபிகா இங்க இருக்கணும் என்று கொதித்தான் அதி. அதி, கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நான் நிதானமா தானே பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன இருந்தாலும் தீபிகா உனக்கு அண்ணியா வரப்போறா. அதனால அவ முன்னாடி இவ்ளோ கோவப்படாத என்று அதியிடம் சொன்னவன் தீபிகாவை பார்த்தவன், அப்புறம் தீபிகா, உனக்கு இதுக்கு மேல என் மேல நம்பிக்கை இல்லையா என்று ராணா கேட்கவும், நீங்க இங்க இருக்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நான் உங்க வீட்லயே இருக்கேன் என்று அவள் சொல்லவும், தீஷா ஸ்ரேயா அனைவருக்குமே அது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அணு அனைத்தையும் கேட்டாலும் எந்த ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் அந்த அறைக்குள் அடைந்தவள் வெளியில் வரவே இல்லை. இங்க பாருங்க மச்சான், உங்களை எதிர்த்து பேசுறதா நினைக்க வேண்டாம். தீபிகாவை நாங்க கூட்டிட்டு போறோம். அதான் 1 வீக் மேரேஜ் தள்ளி வைக்கலான்னு சொல்லியிருக்கீங்களே.
எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேரேஜ் வச்சுக்கலாம் என்று ஸ்ரீ சொன்னான். டேய் ஸ்ரீ, அவரே தீபிகாவை இருக்க சொல்லும் போது உனக்கு என்னடா பிரச்சனை? தீபிகா இங்க இருக்கட்டும், மாப்பிள்ள அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று வரதராஜன் சொல்லவும், நோ ப்ராப்ளம். அப்புறம் தீபிகா, கீழே அந்த ரூம்ல வேணா நீ ஸ்டே பண்ணிக்கோ என்று சொல்லவும், ரொம்ப சந்தோஷம், இப்ப நான் உங்களை நம்புறேன் என்றாள். ஓகே, அப்புறம் உன்னோட திங்ஸ் எதுவுமே நீ எடுத்துட்டு வரலையே என்று ராணா கேட்கவும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா கூட நான் போயிட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், இப்போ எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லிவிட்டு, சரி நாங்க போயிட்டு வரோம் என்று கிளம்பினாள் தீபிகா. சரிங்க மாப்பிள்ள, நாங்க கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு அவரும் சென்று விட்டார். ஸ்ரீ வாடா என்று வரதராஜ் கூப்பிடவும், நீங்க போங்க, என் பொண்டாட்டி கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றதும், அதான் கல்யாணம் நடக்க போகுது, அப்புறம் என்ன என்று அவர் கேட்க, கல்யாணம் நடக்காமலே உங்க பொண்ணு வந்து இங்க தங்கலாம், நான் தாலி கட்டி 6 மாசம் ஆச்சு, என் பொண்டாட்டி கிட்ட பேசக்கூடாதா என்று கோபமாக அவன் கேட்க, சரிடா என்னமோ போ, பேசிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி விட்டார். இப்போது ஸ்ரேயா தீஷா இருவரும் அவர்களுக்கு எதிரில் இருக்கும் சோஃபாவில் அமர்ந்தனர். அப்போது தீஷா, அண்ணா இது எதையுமே என்னால நம்ப முடியல, நீங்க தானான்னு யோசிச்சு பார்க்கும் போதே மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு, அண்ணி பாவம் இல்லையா என்று அவள் கேட்கும் போதே, இங்க பாரு பாப்பா, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த வீட்டுக்கு வெளியில நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் நான் நல்லபடியா தான் இருந்திருக்கேன், எனக்கு தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, அவ இதுக்கு மேல இங்க வந்து தங்க போறா, அவ மனசு கோணாம எல்லாம் நடந்துக்கோங்க, அணுவுக்கு இந்த வீட்டுல எல்லா வித உரிமையும் இருக்கு, அவளை கண்டிப்பா நான் கைவிட மாட்டேன், நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஆனா எக்காரணத்தை கொண்டோ தீபிகா கிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது, அவ இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ராணா சொல்லவும், அண்ணா பிளீஸ், இதெல்லாம் ஏத்துக்க முடியாம நாங்க வீட்டை விட்டு வெளியே போறோம் என்று அதி வேகமாக எழுந்தாள். இங்க பாருடா, என்ன மீறி யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியாது, பாப்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கப்புறம் தீபிகாவுக்கும் எனக்கும் கல்யாணம், அதுதான் நிஜம், அதை ஏத்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற வழிய பாருங்க, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, போகணும்னு நினைச்சா அது உங்க அண்ணனை உயிரைத்தான் பறிக்கும், இதுக்கு மேல உங்க விருப்பம் என்று சொல்லிவிட்டு எழுந்தவன் அணுவின் அறைக்கு சென்றான். அத்தியாயம் 116. ராணா பேசிவிட்டு அணுவின் அறைக்கு சென்ற பிறகு தீஷாவுக்கு அப்படி ஒரு கோபம், பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா இப்படி எல்லாம் செத்து போயிடுவேன்னு பேசவே மாட்டார், அவர் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இதுல நம்ம தலையிடுறது தப்பு, என்ன நடக்குமோ நடந்துட்டு போகட்டும், அன்னைக்கு யாருமா இல்ல, நம்ம இருக்கோம், அவங்கள நம்ம பாத்துக்கலாம் என்றாள் தீஷா. ஸ்ரேயாவுக்கு இப்போது அதிக பயம்தான், வெளியில் இருந்தாலே தீபிகாவை பார்த்து நடுங்குபவளுக்கு இப்போது அவளும் வீட்டுக்கு வரப்போகிறாள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சிதான். சரிங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள். அதி, உன் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும், என்ன ஸ்ரீ, என் அண்ணன் உன் தங்கச்சியை தாலி கட்டாமலே வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, நீ தாலி கட்டினதுக்கு அப்புறமும் எதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க, நீ கூட்டிட்டு போ என்றதும், சரி அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், பாவம் ரொம்ப அப்செட்ல இருக்கா, நீங்களும் வர்றதுன்னா வாங்க, நம்ம கார்லயே எல்லாம் போயிட்டு வரலாம் என்று ஸ்ரீ கூப்பிட, இல்ல நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதையும் அவன் அறைக்கு சென்று விட்டான். வா திஷா போலாம் என்று ஸ்ரீ கூப்பிடவும், பெரிய அண்ணங்கிட்ட சொல்லிட்டு வர என்று அவள் சொல்லவும், ஏய் இதுக்கு மேல ஏதாவது பேசினா கடுப்பாயிடுவேன் பாத்துக்கோ, நான் உன் புருஷன், நான் சொல்றத மட்டும் கேளு என்றவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் அவள் கைகளை பிடித்து வெளியில் இழுத்து சென்றான். ராணா உள்ளே சென்று 5 நிமிடம் கடந்தும் எதுவும் பேசாமல் அவள் முன்பு அமர்ந்திருந்தான். அவனை கண்டும் காணாதது போல இறுக்கி கண்களை மூடி படுத்திருந்தாள் அனு. அனு, உங்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராணா சொல்லவும் இப்போது மெதுவாக கண் விழித்தாள். நான் வீட்டுக்கு வெளியில இருக்க ஸ்டோர் ரூம்ல தங்கிக்கிறேன் என்று அவனுக்கு முன்பாக அவள் சொல்லவும், உன்னை இப்ப நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேனா என்று வேதனையோடு அவன் கேட்க, இங்க பாருங்க, பார்க்காம கண்ணை முடிக்கலாம், பேசாம இருக்க வாய கூட முடிக்கலாம், ஆனா என்னதான் கைய வச்சு காதை பொத்திக்கிட்டாலும் நீங்கெல்லாம் பேசுறது என் காதலியும் விழத்தான் செஞ்சது, எல்லாமே எனக்கு தெரியும். நான் காலையில உங்களை பார்க்க வரும்போது நீங்க தீபிகா கிட்ட பேசுனதை கேட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போனேன், திரும்ப கூட்டிட்டு வந்துட்டீங்க,
இப்போ வரைக்கும் ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்க. திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்தாதீங்க. உங்க விருப்பம் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கங்க. எல்லாம் தெரிஞ்சு மறுபடியும் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன், உங்க வாழ்க்கையிலன்னா என் குழந்தைங்க நாங்க 3 பேரும் எப்பவுமே குறுக்க வர மாட்டோம். உங்க விருப்பப்படி நீங்க இருந்துக்கலாம். ஆனா திரும்ப 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 நீங்க என்கிட்ட வந்து பேசுறது, உரிமை எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி என்ன நானே தப்பா ஃபீல் பண்ண வைக்குது. உங்களுக்கு ஏதோ நான் என்று சொல்ல வந்தவள் வார்த்தைகளை விழுங்கி, எப்படி சொல்றது, சத்தியமா எனக்கு புரியல. ஆனா சத்தியமா நான் ப்ராஸ்டியூட்ல, புரிஞ்சுக்கோங்க என்று வேதனையோடு அவள் சொல்லி முடிக்கவும், இங்க பாரு அனு, இது நாள் வரைக்கும் கோவத்துல தப்பான வார்த்தை விட்டுருக்க. பல தடவை உன்னை ரொம்ப கேவலமா கூட நான் பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை வந்திருக்கு. என் அம்மா அப்பாவை நான் பார்த்திருக்கேன். அவங்களோட அன்பை அனுபவிச்சிருக்கேன். அவங்க போனதுக்கு அப்புறம் யாரோடையும் எப்படி சொல்றது, எனக்கு பக்குவமா சொல்றதுக்கு, பார்த்து பேசுறதுக்கு, பாசமா பேசுறதுக்கும் யாரும் இல்லை. என் பாப்பா தம்பி 2 பேருக்கும் எனக்கு குழந்தைங்க மாதிரி. அவங்களோட அன்பு எனக்கு அளவுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. அனு, உனக்கு உங்க அம்மா அப்பா சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனா எனக்கு சொல்லி வளர்க்க யாரும் இல்லை அனு. என்னை நானே பார்த்துக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் காலேஜ் படிக்கும்போது கூட என் பாப்பாவை கூட்டிட்டு தான் போயிருக்கேன். அப்படியே இருந்ததுனாலயோ என்னமோ இந்த உலகத்துல அவங்கள தவிர வேற யாரும் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்றது யாரும் கிடையாது. என்னை விட்டு எல்லாருமே தள்ளிதான் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு வித கோபம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். பிஸ்னஸ் ஆரம்பத்துல சில டைம் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி பிஸ்னஸை கத்துக்கிட்டேன், உழைச்சேன், பல பிஸ்னஸ் உருவாக்கினேன். இன்னைக்கு பல கோடி ரூபாவை சேர்த்து வச்சிருக்கேன். என் அம்மா அப்பாவை விட்டுட்டு போனது இருந்த சொத்துக்களை விட இப்போது சொத்து மதிப்பை 4 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? என் மனசுல நிம்மதி கிடையாது. அதிகமான மன அழுத்தம் வரும்போது அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம எனக்கு எனக்கு அப்போதான் தப்பான வழியில போயிட்டேன். அந்த மாதிரி டைம்ல ஏதாவது ஒரு பொண்ணு கூட இருந்தா, அவ கூட இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல்ல எல்லாமே ரிலீஃப் ஆயிடும். அப்படிதான் அப்பப்போ தேவைக்கு பணம் கொடுத்து பொண்ணுங்களை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உங்ககிட்ட இருந்த மாதிரி நான் யார் கூடவும் இருந்ததில்ல. உனக்கு கொடுத்த அங்கீகாரம் நான் யாருக்கு கொடுத்ததும் இல்லை. நீ என்னை விட்டு போறேன்னு சொன்னாலே அந்த வழியை என்னால தாங்க முடியல. இப்ப கூட தீபிகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு வித சவால் மாதிரி தான் என்று சொல்லவும், இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப சித்திரவதை பண்ணாதீங்க. நானும் மனுஷிதான். எனக்கும் மனசு இருக்கு, எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு. ஒரு அளவுக்கு தான் என்னால வழிகளையும் தாங்க முடியும். திரும்ப திரும்ப என்னை வந்து பார்த்து பேசாதீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது. அந்த கோபம் மொத்தத்தையும் உங்ககிட்ட காட்டுனா சத்தியமா நீங்க தாங்க மாட்டீங்க. பிளீஸ் தயவு செஞ்சு வெளியில போங்க என்றவள், சாரி, இது உங்க வீடு. உங்களை வெளியில போக சொல்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். தயவு செஞ்சு என்ன தேடி வராதீங்க பிளீஸ் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பவும், இங்க பாரு அனு, என்ன மீறி இந்த வீட்டை விட்டு ஒரேடியா நீ போயிட்டனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். அடுத்த நொடி நானும் இந்த வீட்டை விட்டு, இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா போயிடுவேன். அவன் சொன்ன அடுத்த நொடி அப்படியே நின்றவள் திரும்பி பார்த்தாள். அவன் முகம் இறுக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு முடிவெடுத்தவனாய் அழுத்தமாக அவளை பார்க்கவும், போதுங்க, என்னால முடியல. சரி, நான் வீட்டை விட்டு வெளியில போகல. வெளியில ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, கார் ஷெட்டுக்கு பக்கத்துல, அங்க கிளீன் பண்ணிட்டு நான் அங்க போய் தங்கிக்கிறேன். எனக்கு நிம்மதி வேணும். வயிற்றுல பிள்ளைங்களை வச்சுட்டு மனசுல பாரத்தை என்னால சுமக்க முடியல. தனியா போயிட்டாதான் நான் தனியா இருக்கேன், எனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் எனக்கு வராது. வீட்டுல நான் வேலை செஞ்சுக்கிறேன், சம்பளம் வாங்கிக்கிறேன். ஆனா யாருக்கும் அடிமையாவோ இல்ல வர யாரோட சந்தேகத்துக்கும் ஆளாகவும் நான் விரும்பல. இதுலயும் என்ன தடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று கண்ணீரோடு அவள் சொல்லவும், அப்படியே அவள் வாயில் கை வைத்தவன் மறுப்பாக தலையசைத்து விட்டு, நீ ஒரு உயிர் இல்ல, 3 உயிர். உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது. உன் விருப்பப்படி இரு. இதுக்கு மேல உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்.
ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்ப. அப்போ உரிமையோட நீயே என்கிட்ட வந்து பேசுவ என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். அதன் பிறகு தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் சென்றவள் கார் பார்க்கிங்கின் அருகில் இருக்கும் ஸ்டோர் ரூமுக்கு சென்றாள். மாடிப்படியில் தன் அறையில் இருக்கும் பால்கனியில் நின்று அவளை பார்த்தவன் கண் கலங்கியது. அதிக்கு இது எதுவும் தெரியவில்லை. அதிகப்படியான துக்கத்தை மறக்க எப்போதும் இல்லாமல் இன்று தூக்க மாத்திரை போட்டு உறங்கிவிட்டான் அதி. மனமெங்கும் போராட்டத்துடன் அமர்ந்திருந்தாள் ஸ்ரேயா. வெளியில் பேக்கை வைத்துவிட்டு செக்யூரிட்டியிடம் சாவி வாங்கி அந்த டோரை ஓபன் செய்து உள்ளே சென்று பார்த்தாள். 10க்கு 16 என்ற அளவில் இருந்தது அந்த ஸ்டோர் ரூம். ரூம் முழுவதும் பொருட்கள் நிரம்பி இருந்தது. பார்த்தவளுக்கு மலை பானது. இங்கதான் அணுனு இருக்கணும். என்னடி, நீ கூட ஸ்டோர் ரூம் போனதுமே பாதி பொருள் இருந்தாலும் பாதி இடம் இருக்கும்னு நினைச்சா இப்போ ஒரு ஆள் தான் படுக்க முடியும் போல. அதுவும் ஏதாவது நைட்ல மேல விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? சரிதான் குட்டீஸ், உங்க அம்மா நிலைமை எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்களா? சரி, எப்படியோ இந்த கொஞ்சம் இடத்த சரி பண்ணிட்டு இங்க தூங்கிக்கலாம். உங்க அப்பா வேற வீட்டை விட்டு வெளியே போனா சூசைட் பண்ணிப்பேன்னு பிளாக்மெயில் பண்றாரு. உங்க அப்பாவுக்கு சூசைட் பண்ணிக்க வேண்டவே வேண்டாம். கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ப்ராப்ளம் தான். இதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காத ஒரு மனுஷனுக்காக நான் இன்னமும் இங்க இருக்கேன். என்ன பண்றது? துடிக்கிறது என் அம்மாவோட இதயம். இந்த இதயத்துக்கு ஆயுசு கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும், என்னால எதுவும் ஆக வேண்டாம் என்று புலம்பியவள், சரி இந்த பொருளெல்லாம் கொஞ்சம் நீட்டா எடுத்து அடுக்கி வச்சா கொஞ்சம் இடம் கிடைச்சதும் ஓகே அனு, உன்னால முடியும். ஏன் நீ ஃபீல் பண்ற? அந்த மாளிகைக்குள்ள நிம்மதியே இல்லாம இருக்கிறத விட இங்க நீ மட்டும்தான் நிம்மதியா இருக்கலாம். யாரும் உன்னை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு இப்போது சேலையை தூக்கி இடுப்பில் சுருக்கி கொண்டு அந்த வீட்டை குச்சியை எடுத்து ஒட்டடையடிக்க ஆரம்பித்தான். அப்போது டெம்போ ஒன்று கேட்டுக்குள் வந்தது. ஏதோ புது வண்டி சத்தம் கேட்குது என்று யோசித்தாலும் வெளியில் அவள் செல்லவில்லை. செக்யூரிட்டி வந்தார். அனுமா என்று கூப்பிடவும், என்னங்கண்ணா என்று கேட்டுக்கொண்டே தான் இடுப்பில் சொருகி இருந்த சேலையை கீழிறக்கி விட்டு வந்தாள் அனு. அம்மா, ஒரு 10 நிமிஷம் நீங்க வெளியில நில்லுங்க என்று சொல்லவும், ஏன்னா ஏன் என்று தயங்கியபடி அனு கேட்கவும், இல்லம்மா, இந்த பொருள் எல்லாம் ஏத்துறதுக்கு டெம்போ வந்திருக்கு என்றதும், என்னது, இதெல்லாம் எங்க கொண்டு போறாங்க? இது ஸ்டோர் ரூம் தானே என்றதும், இல்லம்மா, எல்லா பொருளையும் இங்க இருந்து கிளியர் பண்ண சொல்லிட்டாரு. எல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போகுது என்றதும், இது வேறையா? ஒருவேளை அதி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தான் ராணா. பின்னாடி வந்து நின்ற ராணாவை அவள் கவனிக்கவில்லை. சிறிது நேரம் அமைதியாக நின்றிருந்தாள். அங்கு 4 பேர் அந்த டெம்போவிலிருந்து இறங்கி அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் ஏற்றிக்கொண்டனர். அதன் பிறகு அந்த 4வருமே வீடு முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு, சார், எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, நாங்க கிளம்புறோம் என்றதும், ஓகே கிளம்புங்க என்றதும் ராணாவின் குரல் கேட்டுதான் திரும்பி பார்த்தாள் அனு. அவன் அவளை பார்க்க அவளுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. எதுவும் சொல்லாமல் பேக் எடுத்துக்கொண்டு அந்த ரூமிற்கு சென்றவள் பேக்கை வைத்துவிட்டு அந்த கதவை லாக் பண்ணி செக்யூரிட்டியிடம் சாவியை கொடுத்தவள், அண்ணா, வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அனு. அதற்கு பிறகு ராணாவும் காரில் ஏறி புறப்பட்டார். அத்தியாயம் 117. கேட்டை விட்டு வெளியில் சென்ற அனு ஆட்டோ ஸ்டாண்ட் வரை நடந்து சென்று ஒரு ஆட்டோவில் ஏறினாள். ஆட்டோவும் கிளம்பியது. அவள் ஆட்டோவை ஃபாலோ பண்ணி சென்று கொண்டிருந்தான் ராணா. முகுந்தனிடமிருந்து போன் வந்தது. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி, சொல்லு முகுந்தா என்று ராணா கேட்கவும், பாஸ், பெங்களூர் மீட்டிங் கேன்சல் பண்ணியாச்சு, நாளைக்கு சென்னை போகணும்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏற்பாடு பண்ணிடட்டுமா என்று கேட்கவும், என்னதான் போன் பேசிக் கொண்டிருந்தாலும் பார்வை முன்னால் செல்லும் ஆட்டோவின் மீதுதான் இருந்தது. நாளைக்கு வேண்டாம் முகுந்தா, நாளைக்கு அனுவுக்கு செக்கப் இருக்கு. இந்த மந்த் நான் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அதனால 2 days அப்புறமா போய்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்னதான் என் பிஏவா இருந்தாலும் அதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனாலும் சில விஷயங்களை உங்ககிட்ட மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ முகுந்தா. பட் இது எதுவும் அதிகாதுக்கு போயிடக்கூடாது. உன்னை நம்பி சொல்றேன் என்று சொல்லவும், சொல்லுங்க பாஸ் என்றார். சில விவரங்களை சொல்ல முகுந்தனுக்கு முகமே வேர்த்தது. சரிங்க பாஸ், ஓகே, நான் ஏற்பாடு பண்றேன் என்றார். ஓகே முகுந்தா, தேங்க்யூ. இன்னைக்கு ஆபீஸ் நான் வரமாட்டேன், நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன்.
ரொம்ப அர்ஜென்ட்டா ஏதாவது ஃபைல்ல சைன் வாங்கணும் அப்படின்னா நீ வீட்டுக்கு கொண்டு வந்துரு என்று சொல்லிவிட்டு அவனும் போனை கட் பண்ணினான். இப்போது ராணாவின் கவனம் தன்னவள் மீது. பாருடா, எவ்வளவு கோவமா அவ பாட்டுக்கு தனி கொடுத்துன போயிட்டா. சரி, என்ன பண்றான்னு பாப்போம். கொஞ்ச நாளைக்கு வேற வழி இல்லை என்று யோசித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தார். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் அவள் சென்ற ஆட்டோ நின்றது. சற்று தள்ளியே காரை நிறுத்திவிட்டு பார்த்தான் ராணா. அணுவும் இறங்கி உள்ளே சென்றாள். அணுவும் இறங்கி ஆட்டோவுக்கு பணம் கொடுத்து விட்டு உள்ளே சென்றான். அவனும் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு முகத்திற்கு மாஸ்க் அணிந்து கொண்டு அங்கே சென்றான். உள்ளே சென்றவள் சிறியதாக ஒரு 3 லிட்டர் குக்கர், பால் காய வைப்பதற்கு சில்வர் பாத்திரம், குழம்பு வைப்பதற்கு ஒரு ஈயச்சட்டியும் எடுத்துக்கொண்டாள். அப்புறம் என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள் ஒரு சொம்பு, 2 டம்ளர், ஒரு சாப்பாடு பிளேட், மூடி வைக்கும் சில தட்டுகள் எடுத்தாள். அவனும் சற்று தள்ளியே அவளை கவனித்துக் கொண்டிருந்தான். அதை அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு இப்போது மேல் மாடிக்கு சென்றாள். அங்கு சென்றவள் ஒரு காட்டன் தலையணையும் 2 பெட்ஷீட்டும் எடுத்தாள். அதன் பிறகு அவளுக்கு டவல் எடுத்துக்கொண்டவள் மீண்டும் கீழே வந்து மளிகை பொருட்கள் செஷனுக்கு சென்றாள். தேவையான அளவு மளிகை பொருட்களும் வாங்கி கொண்டாள். அனைத்தையும் பில் போட்டு வாங்கி கொண்டு வெளியில் வந்தாள். எப்படி எவ்வளவு தூக்கிட்டு போறது? இதுக்கு ஆட்டோ பத்தாது யோசித்தவள் ஒரு கேப் புக் பண்ணினாள். கேப் வந்தது. ராணாவும் கடைக்கு உள்ளேயே இருந்து வாட்ச் பண்ணினான். அவளும் அந்த காரில் அனைத்தையும் வைத்துவிட்டு ஏறிக்கொண்டாள். அதன் பிறகு வெளியில் வந்தவன் மென்மையான புன்னகையோடு மீண்டும் சென்று தன் காரை எடுத்தான். அவள் வீட்டுக்கு வரும் வரை ஃபாலோ பண்ணி வந்தான். பாதுகாப்பாக அவள் வந்ததும் அவள் வீட்டு வாசலில் கார் நின்றது. அவளும் இறங்கி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். அதன் பிறகுதான் ராணா மீண்டும் காரை திருப்பிக் கொண்டு எங்கோ சென்றான். உள்ளே சென்று அனைத்து பொருட்களையும் சரியாக வைத்துவிட்டு தலையில் அடித்துக் கொண்டாள். சமைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கினியே, அதுக்கு கேஸ் அடுப்பு வேணும்னு உனக்கு தோணலையா? இப்ப என்ன பண்ணுவ என்று யோசிக்கும் போதே சிறிது நேரத்தில் ராணாவின் கார் உள்ளே வந்தது. சரி, என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ சமாளிப்போம். இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடல. இதுக்கு மேல பட்னியா கிடந்தா உடம்பு தாங்காது. யாரும் இன்னைக்கு சாப்பிடல. எனக்கு ஒரு நாள் அங்க போய் சமைக்கலாம். அவங்களுக்கு சமைக்க வச்சுட்டு வந்து அப்புறம் போய் கேஸ் அடுப்பு வாங்கிட்டு பிரைவேட்ல தான் சிலிண்டர் எடுக்கணும் என்று யோசித்து கொண்டு பார்க்கும் போதே ராணா ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து உள்ளே வைத்தான். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் எதுக்கு இங்க சிலிண்டர் கொண்டு வராரு என்று பார்த்து கொண்டிருந்தாள். சிலிண்டரை வைத்துவிட்டு சென்றவன் இப்போது ஒரு 3 பர்னர் கண்ணாடி கேஸ் ஸ்டவ்வை பாக்ஸில் கொண்டு வந்து உள்ளே வைத்தான். சார், இதெல்லாம் எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க என்று கேட்கவும், ஆமா, சமையலுக்கு எல்லாம் வாங்கிட்டு அடுப்பு வாங்காட்டி எப்படி? அதான் நான் வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க, அதுவா, உன்னை ஃபாலோ பண்ணி வந்தேன். எல்லாம் வாங்கிட்டு அடுப்பு வாங்கல, அதான் உன்னை வீட்டுக்கு வந்து விட்டுட்டு நான் போனேன் என்றவன், தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட, உன் விருப்பப்படி இரு, உன்னை நான் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் என்று சொல்லவும், ஏன் நீங்க டிஸ்டர்ப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று அவளும் கோபமாக பேச, இங்க பாரு, இப்படி சண்டை போட்டுக்கிட்டாவது என்கிட்ட பேச அனு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசாம இருந்தாதான் கஷ்டமா இருக்கணும் என்றதும், உங்ககிட்ட நான் எதுக்கு சண்டை போடணும் என்று முகத்தை திருப்பினாள். சரி சரி, நீ எதுவும் பண்ண வேண்டாம், இப்ப எல்லாம் ஓகே. அடுப்பு எப்படி வைப்ப என்று கேட்கவும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கீழே வச்சுக்கிறேன் என்றான். லேசாக புன்னகைத்தவன் இப்போது வெளியேறினான். இவருக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுது என்று அவனை புலம்பிக் கொண்டிருக்க உள்ளே சென்றவன் ஒரு டேபிளை கொண்டு வந்தான். ஹே, கொஞ்சம் தள்ளுடி, கை வலிக்குது, தள்ளு தள்ளு என்று சொல்லிக்கொண்டே வர வேகமாக விளங்கினாள். உள்ளே கொண்டு வந்து ஓரமாக வைத்துவிட்டு கேஸ் அடுப்பு பாக்ஸ் ஓபன் செய்து அடுப்பை தூக்கி அதில் வைத்துவிட்டு சிலிண்டரையும் மாற்றிவிட்டு, முதல்ல பாலை காய்ச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கேயே சாப்பாடு பண்ணு, ரொம்ப பசிக்குது என்றதும், சார், இங்க எனக்கு மட்டும்தான் சமைக்க முடியும், உங்க எல்லாத்துக்கும் சேர்த்தெல்லாம் சமைக்க முடியாது என்றதும், இப்ப பசிக்குது, என்ன பண்றது என்று கேட்கவும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சமைச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல வேகமாக அவள் கையை பிடித்து இழுத்து சுவற்றில் சாய்த்து அவள் இதழ்களை குறுகுறுவென்று பார்க்கவும் முகத்தை திருப்பினாள் அனு. அவள் தாடையை பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். அவன் பார்வை அப்படியே அவளை விழுங்குவது போல இருந்தது. அவனோ கண்களால் அவளை பருகிக் கொண்டிருக்க அவளுக்குத்தான் உடலெல்லாம் நடுக்கம் எடுத்தது.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன விடுங்க. உங்களுக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வருங்கால பொண்டாட்டி வந்துருவாங்க. ஆனா இந்த வேலையெல்லாம் அவங்க கிட்ட வச்சுக்கோங்க. நான் ஒன்னும் என்று அடுத்து அவள் என்ன வார்த்தை சொல்வாள் என்று தெரிந்தவன் சொல்ல விடாமல் அவள் இதழ்களை சிறைப்பிடித்தான் ராணா. இரு கைகளிலும் அவள் கன்னங்களை அழுத்தமாக பற்றி அவள் இதழை பருகிக் கொண்டிருக்க தீபிகாவின் கார் கேட்டுக்குள் வந்தது. ராணாவின் கார் அங்கு நின்றிருக்க அதை கடந்து சென்று கார் பார்க்கிங்கில் அவள் காரை பார்க் செய்யப்பட்டு உரிமையோடு தன்னுடைய டிராவல் பேக்கை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் சென்றான். அணுவும் முடிந்த அளவு அவனிடமிருந்து விலகுவதற்கு திமிரினாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவளை தன் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் ராணா. காம உணர்வில் அவன் அவளை தீண்டிய போது இல்லாத ஒரு உணர்வு இந்த இதழ் முத்தத்தில் அவளுக்கும் தெரிந்தது, அவனுக்கும் கிடைத்தது. தன்னை மறந்து அவளுடன் இப்படியே இந்த ஜென்மம் முடிந்தால் போதும் என்று தோன்றியது. சிறிது நேரத்தில் கண்மூடி இருந்தவளின் கன்னங்களை அவன் கண்ணீர் நனைக்க மெதுவாக கண் திறந்து பார்த்தாள் அனு. அவள் இதழ்களை சுவைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தது. புரியாமல் பார்த்தாள். அவன் கண்ணும் அவளை பார்த்து இருவரும் ஒரே நிலையில்தான். இப்போது அவள் கண்ணீரை பார்த்தவனுக்கு மனதில் ஏதோ செய்தது. அவள் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவள் இதழ்களை மட்டும் விடுவிக்காமல் தான் இருந்தான் ராணா. உள்ளே சென்று வீடு முழுவதையும் அலசிவிட்டாள் தீபிகா. ராணா இல்லை. எங்க போனாரு? கார் இருக்கு, காணோம். ஒருவேளை பைக்ல போயிருப்பாரா என்று யோசித்தவளுக்கு குழப்பமே மிஞ்சியது. என்ன பண்றது என்று தெரியாமல் நடுஹாலில் நின்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்க அப்போதுதான் ஸ்ரேயா வெளியில் வந்தாள். தீபிகாவை பார்த்து மீண்டும் உள்ளே செல்ல முயற்சிக்க அவளோ 2 சொடக்கிட்டு எங்க வா என்பது போல் சத்தமில்லாமல் தன் விரலையாட்டி சைகை காண்பிக்க இப்போது கதவை சாத்திவிட்டு அவள் அருகில் வந்தாள் ஸ்ரேயா. எங்க பாரு தீபிகா, உன்னை எனக்கு தெரியணும். தெரிஞ்சா வாழ்க்கையே போயிடும். நீ நினைச்சது சாதிச்சிட்டதில்ல. இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற? நடுக்கத்தோடு அவள் கேட்கவும், இங்க பாரு, உன்னை தெரிஞ்ச மாதிரி நான் காட்டிக்கல. நீ இந்த வீட்டுக்கு 2வது மருமக. ஆனா நான் மூத்த மருமகளா வரப்போறேன். அத புரிஞ்சு நடந்துக்கோ. அவரோட கார் வெளியில நிக்குது. ஆளை காணோம். எங்க அந்த அணுவையும் காணோம் என்று கேட்கவும், தெரியலையே. நீங்க இருக்கும்போது நாங்க ரூமுக்குள்ள போனது. இப்பதான் வெளியில வர என்றதும், சரி அவ ரூம்ல போய் இருக்கலான்னு பாரு என்று சொல்லவும் ஸ்ரேயா ரூமுக்கு சென்று கதவை நீக்கி பார்த்தாள். அங்கு அவளுடைய ஒரு உடைகள் கூட இல்லாமல் இருந்தது. மீண்டும் தீபிகாவின் அருகில் வந்தவள், எங்க போனாங்கன்னு தெரியல. ஒருவேளை வெளியில போயிட்டாங்க போல. அவங்க பேக் ட்ரெஸ் எதுவுமே இல்லை என்றதும், அப்பா சனிய தொலைஞ்சது. எப்படியோ போய் தொலையட்டும் என்றவள், அப்புறம் அவரோட கார் நிக்குது. ஒருவேளை பைக்ல எங்கேயாவது வெளியில போயிருப்பாரோ என்றதும், இல்ல மச்சான் பைக்கெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாரு. எப்பவுமே கார் தான் ஓட்டுவார்னு இவர் சொல்லியிருக்காரு என்றதும், ஓஹோ, இந்த 2-3 நாள்ல மச்சான் என்ன பண்ணுவாருன்ற அளவுக்கு உன் புருஷன் உங்ககிட்ட விளக்கிட்டானா என்று நக்கலாக தீபிகா கேட்கவும், பிளீஸ் தீபிகா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவங்க யாருக்காவது சந்தேகம் வந்தா போச்சு. 2 பேர் வாழ்க்கையும் சேர்ந்து கெட்டு போயிடும் என்று சொல்லவும், இங்க பாரு, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. அந்த அணுவுக்கு முன்னாடி ராணா கூட இருந்தவன் நான் தான். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அவ கழுத்துல தாலி கட்டி தற்காலிகமா தப்பிச்சான். அவன் உண்மையாலுமே காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தா அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்படியெல்லாம் அவளை சீரழிய விட்டுருக்க மாட்டான். ராணாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ஒண்ணு வேண்டாம்னு நினைச்சா அத பத்தி அவன் யோசிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டர் அவன். அதான் அந்த அணுவை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம டிவோர்ஸ் பண்ணிட்டான். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்டுக்கு நீ இளைய மருமக ஸ்ரேயா. மூத்த மருமகளுக்கான மரியாதையை கொடு. அப்போ நீ யாருன்னு நான் காட்டிக்காம இருப்பேன் என்றதும், தீபிகா என்ன வேணும் உனக்கு என்று கேட்க, எனக்கு ஒரு டம்ளர் மாதுளப்பழம் ஜூஸ் கொண்டு வா என்று சொல்லவும், நான் என்ன வேலைக்காரியா என்று ஸ்ரேயா பதட்டமாக கேட்க, ஏய், என்னை பொறுத்த அளவுக்கு நீ வேலைக்காரிதான். உன்னை அதிகிட்ட வேலைக்கு அனுப்புனதே நான் தான், மறந்துடாத. ஓப்போ, என்ன உன் பிடி என் கையில தான் இருக்கு என்று மிரட்டவும், என் தொலை இழுத்து என்று முனகிக்கொண்டே கிச்சனுக்கு சென்றாள் ஸ்ரேயா. ஸ்ரேயாவோ தீபிகாவோ ராணாவை காணவில்லை என்று யோசித்தவள் இப்போது வெளியில் சென்று பார்த்தாள். இவ்வளவு நேரமும் அவள் இதழ்களில் இளைப்பாறியவன் இப்போதுதான் அவள் இதழ்களை விடுவித்தான். ஏனோ அவள் முகத்தை நேராக பார்க்க முடியவில்லை.
தன் உதட்டை தேய்த்து கொண்டே மெல்லிய புன்னகையோடு அவளை ராணா பார்க்கவும் அவன் கண்களில் வழிந்திர கண்ணீரை தன் சேலை முந்தானையில் துடைத்து விட்டவள், இங்க பாருங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால உங்களை கோவமா கூட பேச முடியல. ஒரே காரணம் என் அம்மாதான். அதை புரிஞ்சுட்டு இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்று அவள் சொல்லவும் இப்போது அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன் அவனுடைய அத்தனை காதலையும் கண்களில் தேக்கி வைத்து, ஐ லவ் யூ அனு என்று சொல்ல அணுவுக்குத்தான் இப்போது இதயம் சீராக துடிக்கவில்லை. அத்தியாயம் 118. திடீரென அவன் சொன்ன வார்த்தையில் உறைந்து போய் நின்றவளுக்கு இதய துடிப்பு சீராக இல்லை. சிலை போல் நின்றவளை பார்த்தவன் அவள் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தினான். அவள் இதழ்களை அவள் நெற்றியில் பதித்தான். அவன் இதழ் பட்டவுடன் கண்களை இறுக்கி மூடினாள் அனு. தன் தாய் முகம் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. அந்த நெற்றி முத்தத்தில் தன் தாயை முழுவதுமாக உணர்ந்தாள். அப்படியே அவனை இறுக்கி அணைத்து அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அந்த இதய துடிப்பு அவளுக்கு தாலாட்டு பாடியது. அப்படியே தன்னை மறந்தவள் அவனை அணைத்து நின்று கொண்டாள். சிறிது நேரத்தில் அவன் கரமும் அவளை இறுக்கி அணைக்கவும் அவன் தன் தாய் இல்லை, தன் கணவன் என்பதை உணர்ந்தவள் அவனை விட்டு பிரிந்தாள். பேச முடியாத அளவு துக்கம் அவள் மனதில் இருந்தது. கண்கள் முழுவதும் கண்ணீர் சூழ்ந்திருந்தது. வெளியில் சிந்துவதற்கு மனமில்லாமல் கஷ்டப்பட்டு தன் கண்ணீரை உள்ளே இழுத்து கொண்டாள். அவள் தவிப்பை உணர்ந்தவன் ஆதரவாக அவள் கரத்தை தன் கரங்களால் பிடித்தான். அனு, நான் சொன்னது பொய் இல்லை. நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ என்று மீண்டும் சொல்லவும் ஏனோ தாயை போல் நினைப்பவனை கணவனாக இந்த நொடி அவளால் நினைக்க முடியவில்லை. கணவன் என்று நினைப்பு வந்தாலே தனக்கு அவன் செய்த துரோகம் கண் முன்பாக காட்சியாக ஓட அதை சற்றும் ஜீரணிக்க முடியாதவள் வேகமாக அவன் கையை உதறினாள். அவனோ ஏமாற்றத்தோடு அடிப்பட்ட பார்வை அவளை பார்க்க, உங்களை கெஞ்சி கேட்கிற, தயவு செஞ்சு என்னை ஏமாத்தாதீங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பீங்க. இப்ப ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. காலையில இன்னொரு பொண்ணுக்கு உங்களுக்கு கல்யாணமே முடிவாச்சு. அந்த பொண்ணு வீட்லயே வந்து தங்க சொன்னீங்க. தம்பி தங்கச்சி யார் போனாலும் பரவாயில்லைன்னு அந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னீங்க. இப்ப எங்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றீங்க. எது நிஜம் எது பொய்ன்னு சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. உங்க இதய துடிப்பு மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன வாழ வைக்குது. இங்க பாருங்க, என் அம்மாங்கிற இடத்துல உங்களை என்னால ஏத்துக்க முடியும். ஆனா புருஷங்கிற இடத்துல நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. என் கண்ணு முன்னாடி நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்தா அதை இப்ப நினைச்சாலும் இதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப ஒரு முறை அதை நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நெருங்கி வந்து என்னை காயப்படுத்தாதீங்க. அவன் முகம் பார்க்காமல் தலை குனிந்தபடி படபடவென்று அவள் சொல்லி முடிக்கவும், தப்பு பண்ணிட்டானோ, என்னால அது சரின்னு சொல்ல முடியாது. ஆனா எப்போ என் வாழ்க்கையில நீ வந்தையோ அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொன்ன பத்தியா, இந்த உடம்பு கலங்கப்பட்டாலும் இந்த இதயம் கலங்கப்படக்கூடாதுன்னு சத்தியமா சொல்றேன். இதயத்திலிருந்து உன்னை தவிர யாருமே இல்லை. பொண்டாட்டிங்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்க. என் தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. இந்த நிமிஷம் இந்த உலகத்துல நீங்க 3 பேர். உன் வயித்துல இருக்க 2 குழந்தைங்க. அவ்வளவுதான். எனக்கு அதை தாண்டி எதுவும் இல்லைன்னு உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நேரம் வரும்போது உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். யார் என்ன தப்பா நினைச்சாலும் நீ மட்டும் தப்பா நினைச்சிடாதானோ. அன்னைக்கு நீ பார்த்தது கடைசி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என் பார்வை கூட இன்னொரு பொண்ணு மேல தப்பா விழவே இல்லை. புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டது என்னோட சுயநலம். ஆனா திரும்பவும் உன் கழுத்துல நான் தாலி கட்டது உன் மேல இருக்க காதல்னால மட்டும்தான். பிளீஸ் அனு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுடி. உன்னை நல்லா பார்த்துப்ப என்று சொல்லவும், இப்போ இந்த நிமிஷம் என்னால எதுவும் பேச முடியல. சரி, நீங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் சமையல் பண்ணணும். நீங்க போங்க என்று அவள் சொல்லவும், ஓகே, நான் இன்னைக்கு உன் கையால தான் சாப்பிடணும். நீ வந்து சமைச்சு கொடுக்கற வரைக்கும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது என்று சிறு பிள்ளை போல் வயிற்றை தடவி சொன்னவன், ஓகே நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் வர தீபிகாவோ கையை கட்டியபடி அவனைத்தான் அங்கும் இங்கும் தன் கண்களை சுழல விட்டு தேடிக்கொண்டிருந்தாள். அவள் பார்வை தன் மேல் படுவதற்கு முன்பாக மீண்டும் வீட்டுக்குள் வந்தான் ராணா. என்னாச்சு? போன வேகத்துல திரும்பி வரீங்க என்று பதட்டமாக அவள் கேட்கவும், ஷ் என்று உதட்டில் கை வைத்தவன், அமைதியாரு, சத்தம் போடாத என்றான். ஏன் என்று கேட்கவும், வெளியில தீபிகா இருக்கா,
அவ கண்ணுல மாட்டினா போச்சு என்றதும் அப்படி ஒரு கோபம் அணுவுக்கு. ஏதோ பொண்டாட்டிக்கு தெரியாம ஒப்பாட்டி கிட்ட பேசுற மாதிரி அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. அதான பார்த்தேன். நீங்கெல்லாம் திருந்துட்டீங்கன்னா இந்த உலகம் அழிஞ்சு போயிரும். கட்டுன பொண்டாட்டி கிட்ட பேசுறது கூட எவ்வளவு ஒருத்திய பார்த்து பயப்படுறீங்கன்னா உங்க மனசுல அவதானே இருக்கா. பொண்டாட்டிக்கு உண்டான கோபம் தான் அவளுக்கு என்று அவனுக்கும் புரிந்தது. அப்படியே அவள் வாயை பொத்தியவன், நீ தான் என் பொண்டாட்டி. ஆனா இப்ப நான் ஒரு சூழ்நிலை கைதி. உங்ககிட்ட விளக்கமா சொல்ல முடியாது அனு. என்ன நம்பு. என்ன நடந்தாலும் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவள் வாயிலிருந்து கையை எடுத்தான். இவர் எங்கதான் போனாரோ என்று புலம்பிக் கொண்டே வரும் தீபிகாவின் குரல் கேட்டவன் நொடி பொழுதும் தாமதிக்காமல் அந்த கதவுக்கு பின்புறமாக மறைந்து கொண்டான். அதை பார்த்த அணுவுக்கு இப்போதும் பற்றி எரிந்தது. எதையும் கண்டு கொண்டாமல் இப்போது அடுப்பில் பாலை வைத்து காய்ச்சி கொண்டிருந்தாள். ஏய் ஹே உன்னத்தான் ஏய் என்று சொடக்கிட்டு தீபிகா அணுவை அழைக்க கதவுக்கு பின்புறம் இருந்தவனுக்கு அப்படி ஒரு கோபம் என்றாலும் பல்லை கடித்து தன் கைகளை மடித்து கோபத்தை கட்டுப்படுத்தினான் ராணா. அணுவும் அவள் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அவள் வேலையை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பால் காய்ந்தவுடன் இறக்கி வைத்து ஒரு சட்டியில் பருப்பை போட்டு அடுப்பில் வைத்துவிட்டு இப்போது கீழே அமர்ந்து சாம்பார் வைப்பதற்கு காய்கள் அறிந்து கொண்டிருக்க, ஏய் உன்னைத்தானே கூப்பிடுறது காதல வேலையா? நீ என்ன செவிடா என்று கேட்கவும் அப்போதும் அவள் எதுவும் பதில் சொல்லவில்லை. அனோ என்றவுடன் நிமிர்ந்து பார்த்தாள். என்ன திமுறா? உன்னை கூப்பிட்டுறேக்க என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற என்றதும், ஓஹோ என்னதான் கூப்பிட்டீங்களா? நான் கூட யாரோ காம்பவுண்ட் கேட்டுக்குள்ள எரும மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன் என்றதும், என்ன நக்கலா? இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி உனக்கே அவ்வளோ நக்கலா? என்ன இருந்தாலும் அடுத்த மாசத்துல இருந்து நீ எங்கிட்ட தான் கை கட்டி சம்பளம் வாங்கணும் என்று அதிகாரமாக தீபிகா சொல்லவும், ஹலோ இன்னும் நீங்க இந்த வீட்டோட முதலாளி ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும். எங்க ஓனர் கையால தாலி கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு என்ன வேலை சொன்னாலும் தாராளமா நான் செய்யறேன். இப்ப நீங்க ஒரு கெஸ்ட், அதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. தேவையில்லாம என்ன சீண்டி பார்த்தா அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இப்போது மீண்டும் அவள் வேலையை தொடர, என்ன ஏதோ வாயில்லாத பூச்சின்னு நினைச்சா ஓவரா வாய் பேசுற என்றதும், எங்க பாருங்க தீபிகா, நான் அமைதியா இருக்கேனா அது என் புருஷன்கிட்ட மட்டும்தான். அதை தாண்டி உங்ககிட்ட எல்லாம் அமைதியா இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது என்று சொல்லவும், என்னது புருஷனா? உனக்கு அவருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு, அத மனசுல வச்சுக்கோ. தேவையில்லாம புருஷன்னு சொன்ன அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிடுவேன். கோபமாக அவள் எகிரி கொண்டு வீட்டுக்குள் கால் வைக்க, ஹலோ செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒழுங்கா வெளியில போங்க என்று அவள் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிக்கவும், இங்க பாரு நான் பெட்ரூம்லயே செப்பல் போடாம இருந்தது கிடையாது என்று சொல்லவும், இங்க பாருங்க உங்க அதிகாரத்தெல்லாம் அந்த பங்களாவோட நிறுத்திக்கோங்க. இது என்னோட வீடு. இங்க வந்து என்ன அதிகாரம் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, புரிஞ்சதா என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை தொடர, சரி நான் ஒன்னும் அதிகாரம் பண்ணல. வெளியில ராணா கார் நிற்குது, அவர் இல்ல, எங்கேயாவது பாத்தியா என்று அவள் கேட்கவும் தன் சேலை முந்திய எடுத்து உதறி காட்டியவள், அச்சுச்சோ இவ்வளவு நேரம் இந்த முந்தானையில தான் முடிஞ்சு வச்சிருந்த, நீங்க வர்றத பார்த்ததும் ஓடிட்டார்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் கதவை பார்க்க உள்ளே இருந்தவனுக்கு சிரிப்பு வந்தது. சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் ராணா. சின்னது முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்தியா? நீ ரொம்ப ஓவரா பேசுற அனு என்றதும், இங்க பாருங்க காணாட்டி எங்க காணாம போனாரோ அங்க போய் தேடுங்க, அதை விட்டுட்டு ஏன் வீட்டுல வந்து தேடிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வர்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. தேவையில்லாம கத்தி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு இப்போது குக்கரில் அரிசியை ஊற வைத்திருக்க அரிசியை கழைத்து தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வைத்துவிட்டு சாம்பாருக்கும் தயார் செய்து கொண்டிருந்தாள். என் கழுத்துல தாலி ஏறட்டும், இந்த வீட்டை விட்டு முதல்ல உன்னை பேக் பண்ற என்று தீபிகா சொல்ல, அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அனு சமையல் வேலை செய்து கொண்டிருக்க கோபமாக சென்றாள் தீபிகா. அவள் சென்றதை உறுதிப்படுத்தி விட்டு மெதுவாக கதவை சாத்தி தாழிட்டவன் பின்புறமாக வந்து அவளை வயிற்றோடு சேர்த்து அணைத்து அவள் கழுத்தில் முகம் புதைத்தான். இங்க பாருங்க, தீபிகாவை பார்த்தது ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கேட்கவும், அனு உன்னை என்னமோன்னு நினைச்ச, தீபிகா மூக்க உடையற மாதிரி நல்லா பேசின.
சூப்பர் டி, இதையே மெயின்டைன் பண்ணு, எனக்கு ரொம்ப ஜாலி என்றதும், ஆமா இவரு பெரிய உத்தமரு, ஒரே வீட்டுல 2 பொண்ணுங்களை வச்சு குடும்பம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. அதான் நான் அவளை சமாளிக்கவும் நீங்க எஸ்கேப் ஆயிடலான்னு ரொம்ப சந்தோஷப்படுறீங்க என்றதும், ஏய் கம்மன் இருடி, நீ வேற அப்பப்ப அதை சொல்லி என்ன மூட் ஸ்பாயில் பண்ணாத. இங்க பாரு அனு, இப்பவும் சொல்றேன், நீ ஒருத்திதான் என் பொண்டாட்டி. அதுக்காக தீபிகா முன்னாடியெல்லாம் நான் வெளிப்படையா உங்ககிட்ட பாசத்தை காட்ட முடியாது. கொஞ்ச நாள் எதையும் கண்டுக்காத, ரிலாக்ஸா இரு. அப்புறம் நாளைக்கு உன்ன செக்கப்க்கு நான் கூட்டிட்டு போறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது என்றதும், இங்க பாருங்க, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. நீங்க பசிதுன்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. குக்கர் விசில் வரட்டும், சாம்பார் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுட்டு போங்க. இப்ப என்னை விட்டு விலகுங்க என்று சொல்லவும், நான் எங்க உன்னை கட்டி பிடிச்சிருக்க, நான் வயத்துக்குள்ள இருக்க என் குட்டீஸ தானே கட்டி பிடிச்சிருக்க என்றதும், அதெல்லாம் சாருக்கு ஞாபகம் இருக்கா என்று அவளும் வேதனையோடு கேட்க, சாரிடி, பழச பேசாத, தயவு செஞ்சு இப்ப இருக்க என்ன அப்படியே ஏத்துக்கோ, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன் என்று கெஞ்சலாக அவன் சொல்லவும், இப்ப கூட என்னால உங்களை ஏத்துக்க முடியாது. தீபிகாவை பார்த்து ஒளிஞ்சு நிக்கிறீங்க. ஏன் அவங்க முன்னாடி தைரியமா என்ன பொண்டாட்டின்னு சொன்னா உங்க கல்யாணம் நின்று போயிடணும் பயமா? அது எப்படிங்க? ஆம்பளைங்களுக்கு மட்டும் 2 சாய்ஸ், பொண்ணுங்க மட்டும் கணவனே கண் கண்ட தெய்வம்னு இருக்கணும். யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்லியா நிமிந்து பேசிட்டா கூட அவளுக்கு நடத்த கெட்டவனு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுடுவீங்க என்றதும், இந்த ராணா யாருக்கும் பயந்து நடுங்கிறவன் கிடையாதானோ. இப்ப என் சூழ்நிலை அப்படி இருக்கு. உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணல, நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு, அங்க போய் நான் சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் நகர அனு அவன் கையை பிடித்து நிறுத்தினாள். அப்படியே நின்றபடி ராணா அவளை திரும்பி பார்க்க, பசிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க இனி எப்ப போய் சமைக்க போறீங்க? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தாள். தீபிகாவோ இப்போது வரை அவனை காணவில்லை என்று பைத்தியம் போல் அங்குமிங்கும் தேடி பார்த்துவிட்டு ஹாலில் அமர்ந்தாள். ஸ்ரேயா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அதை கூட வேண்டாம் என்று மறுத்து விட்டாள். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, ஒருவேளை ராணா அங்கதான் இருப்பாரோ, ஏன் நான் வந்ததுமே கதவு சாத்தினா என்று யோசித்தவளுக்கு இப்போது சந்தேகம் மொத்தமும் அனுவின் வீட்டின் மீது இருக்க அங்கு சென்றாள் தீபிகா. அத்தியாயம் 119. அனு ராணா இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். சந்தேகத்தோடு அங்கு அனுவின் வீட்டிற்கு சென்றாள் தீபிகா. ரொம்ப பசிக்குது அனு என்று ராணா சொல்லவும், 5 நிமிஷம்தான், குக்கர் ஆஃப் பண்ணிட்டா விசில் அடங்கியது சாப்பாடு போடுறேன் என்று அவளும் சொல்ல, இப்போது ராணா, அனு நான் மட்டும் இங்க சாப்பிடுவேன், பாப்பாவும் அதையும் சாப்பிடாம தான் இருப்பாங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்று ராணா கிளம்பவும், இப்போது அவன் கையை பிடித்தவள், இங்க பாருங்க, சாப்பாடு மட்டும்தான், குக்கர் சிறுசா இருக்கனால அளவா வச்சிருக்க, மத்தபடி ரசம் சாம்பார் பொரியல் பாயாசம் வரைக்கும் எல்லாருக்கும் சேர்த்து தான் வச்சிருக்க. அப்புறம் அரிசியும் இன்னொரு பாத்திரத்துல ஊற வச்சிருக்க. நீங்க சாப்பிடுங்க, நான் அங்க போய் குக்கர்ல அரிசி மட்டும் வச்சு விட்டேனா 10 நிமிஷத்துல விசில் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டுக்கிறேன், நீங்க பசியோட போக வேண்டாம் என்று பொறுமையாக அவள் சொன்னாள். சாரி அனு, நீ எல்லாத்த பத்தியும் யோசிக்கிற, ஆனா நான் பாரு சுயநலமாதான் இருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆனா நீ எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ, என்ன மாதிரி ஒரு வீணா போனவன் உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு ராணா சொல்லவும், இப்போது அவனை ஏற இறங்க பார்த்தவள், ஹலோ சார், ரொம்ப நடிக்காதீங்க, உங்க நடிப்பை நம்புற அளவுக்கு ஒன்றும் நான் முட்டாள் கிடையாது, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று சொல்லிவிட்டு அடுப்பு பக்கத்தில் சென்றவள் வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி அப்பளம் பொரித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு அனைத்தையும் எடுத்து வைத்தவள், என்னங்க வந்து உக்காருங்க என்று சொல்லும் போது ராணா வாயில் ஒரு விரலை வைத்தான். என்னங்க என்று அவள் கைகளை விரித்து கேட்கவும், அவள் அருகில் சென்றவன் அப்படியே அவள் இடையோடு சேர்த்து அவளை அணைத்து அவள் இதழ்களில் இதழ் பதித்தான் ராணா. அணுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனிடம் சிக்கிக் கொண்டு மூச்சுதான் திணறியது அவளுக்கு. அவளும் முடிந்த அளவுக்கு அவனை விட்டு விலக முயற்சிக்க ராணாவோ அவளை அழுத்தமாக வசப்படுத்தி இருந்தான். வெளியில் காதை கூர்மையாக்கி கதவின் அருகில் வைத்து தீபிகா உள்ளே அவர்கள் சத்தம் கேட்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அணுவும் எவ்வளவு முயற்சித்தும் அவன் அவளை விடுவதாக தெரியவில்லை. ஒரு கையால் அவள் தயலையை அழுத்தி பிடித்து தன்னோடு சேர்த்திருக்க, மற்றொரு கை அவள் இடையோடு சேர்த்து வளைத்திருந்தது. அவன் கால்களுக்கு மேல் அவளை நிற்க வைத்திருந்தான் ராணா. அனு, அவரை பத்தி தெரிஞ்சு வீட்டுக்குள்ள விட்டது உன்னோட தப்புடி. இப்ப பாரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு.
இந்த ஆளு ஏன் என்னை இப்படி இம்சை பண்றான்னே தெரியல. வேண்டான்னு சொன்னவர் அப்படியே விட்டுட்டு போய் தொலைய வேண்டியது தானே. இப்ப வந்து டார்ச்சர் பண்றான். ஐயோ, உதட்ட மட்டும் விட்டுடுத்தோம், அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி என்று உள்ளுக்குள் திட்டிக் கொண்டிருந்தாள். கண்கள் கலங்கி போனது. கண்களை இறுக்கி மூடி இருந்தவன் இப்போதுதான் கண் திறந்து அவள் கண்களை பார்த்தான். கண்கள் குளம் போல கலங்கி கண்ணீர் தேங்கி இருந்தது. ஆனாலும் அவள் இதழ்களை விடாமல் தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். தீபிகா கதவில் காதை வைத்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி இப்போது அவள் அருகில் வந்து, என்னம்மா இங்க நின்னு என்னமோ கதவுல காதை வச்சிருக்கீங்க என்று செக்யூரிட்டி கேட்கவும் அதிர்ச்சியாக பார்த்தாள் தீபிகா. அப்போதுதான் அணுவுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. வெளியில தீபிகா நிக்கிறாளா என்று யோசிக்கும் போதே ராணா கண்களை மூடி திறந்து ஆம் என்பது போல சைகை காட்ட, அப்போது அனு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காரா? நான் பேசுவேன்னு நினைச்சு பண்றாரா, இல்ல இத காரணம் வச்சு ஏதாவது பண்றாரா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கு என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவள் இதழ்களை மெதுவாக விடுவிக்க, மீண்டும் வாயை திறக்க முயற்சிக்க அடுத்த நொடி தாமதிக்காமல் மீண்டும் அவள் இதழை அடைத்தான் ராணா. செக்யூரிட்டி கேட்டது தீபிகாவுக்கு தேள் கொட்டியது போல இருந்தது. இந்த இடத்தில் பேசினால் மாட்டி விடுவோம் என்ற பயமும் இருந்தது. நீங்க அனு மேடத்தை பார்க்க வந்தீங்களா? காலிங் பெல் அடிச்சிங்கன்னா உள்ள கதை திறப்பாங்க என்று சொல்லிவிட்டு காலிங் பெல் அடிக்க அணுவும் உடல் சிலிர்த்து போனது அவன் தரும் இம்சையில். அவளும் ஒரு கையால் அவன் முதுகை தட்டி விடுபடி கெஞ்சிக் கொண்டிருக்க, இப்போது மெதுவாக அவளை விடுவித்தார். அவன் உதட்டில் ஒரு விரலை வைத்து எதுவும் பேசாதே என்பது போல் செய்கை செய்ய, அவளோ தன் உதட்டை தன் சேலை முந்தானையால் அழுத்தி அழுத்தி துடைத்து கொண்டு நிற்க, அவனுக்கு சிரிப்பு ஒரு பக்கம் என்றாலும் ஒரு பக்கம் தீபிகாவை நினைத்து ஒருவித பயமும் இருந்தது. அப்போது தீபிகா, உன்னை யாராவது அடிக்க சொன்னாங்களா? ஏன் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டு இருக்க? உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஏதோ வயசானவன அமைதியா இருக்க, இல்ல பல்லு 16 கொட்டி இருக்கும். ஒழுங்கு மரியாதையா போய் கேட்டு கிட்ட நில்லு என்றதும் அப்போதே கதவை நீக்கினாள் அனு. கதவுக்கு பின்புறம் மறைந்தான் ராணா. என் வேலையத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க. உள்ள அனுமா தனியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க. ஏதாவது உங்களால அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா என்றதும், டேய் உன்ன என்ற செக்யூரிட்டி அவள் அடிக்க கை ஓங்க, அப்படியே அவள் கையை தடுத்து பிடித்தாள் அனு. பூ போல் இருப்பவள் பிடியோ உடும்பாக இருந்தது. தீபிகாவுக்கு கை வலித்தது. கையை உதற முயற்சித்தாள், முடியவில்லை. ஏய் அனு, ஒழுங்கா கைய விடுடி. இந்த வீட்டுல வேலை பார்க்கற வேலைக்காரி நீ, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் கைய பிடிப்பா என்று கோபமாக பேசிக்கொண்டே தன் கையை அவளிடம் இருந்து உருவ முயற்சித்தாள் தீபிகா. இப்போது வேகமாக அவள் கையை உதறிவிட்டு தன் கையை எடுத்தவள் அவள் முகத்திற்கு நேராக, கெஸ்டா வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம வயசு வித்தியாசம் பார்க்காம அவர் மேல கைய வைக்க போற? என்ன திமிரா? உன் திமிரெல்லாம் எல்லாம் உன்னோட வீட்டுல வச்சுக்கோ, இங்க இல்ல. ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று ஒற்றை விரலை நீட்டி அவளை எச்சரித்தாள் அனு. நான் கெஸ்டா? இங்க பாரு, இந்த வீட்டுக்கு முதலாளியாக போறவ. ஓவரா துள்ளுன, அதுக்கப்புறம் மாசமா இருக்கிறன்னு ஈவு இறக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். ராணா கையால கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வச்சிடுவேன் என்றதும் இப்போது அவளை கண்டு கொள்ளாமல் வீட்டுக்குள் வந்து நின்றவள், அவங்கிட்ட கத்தி என்னால எனர்ஜி வேஸ்ட் பண்ண முடியாது, ஒழுங்கா அந்த பக்கம் போ என்று சொல்லும் போதே அவள் கொடியடை கண்களுக்கு விருந்தாக ராணாவின் கை இப்போது சும்மா இருக்கவில்லை. கதவுக்கு பின்னால் நின்றிருந்தவன் அவள் கதவை ஒட்டி நின்றிருக்க அவள் இடுத்தை பிடித்து கிள்ளி விட்டான் ராணா. ஓ என்று அனு சத்தமிடவும் தீபிகாவுக்கு சந்தேகமானது. ஏன் வாய், நான் கத்துவேன், உனக்கு என்ன பிரச்சனை என்று அனு கேட்கவும், எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு, நான் உள்ள வந்து செக் பண்ணிக்கிறேன் என்று அவள் காலை எடுத்து வைக்க முயற்சிக்க அப்போதே வேகமாக கதவை சாத்தி தாழிட்டாள் அனு. முகத்தில் அடித்தது போலானது தீபிகாவுக்கு. இடியட் என்று திட்டிவிட்டு செக்யூரிட்டியிடம் சென்றவள், எங்க ராணா என்றதும், அவர் வெளியில போயிருக்காரு, ஈவினிங் தான் வருவாரு, நீங்க அவரை தான் தேடுறீங்களா? என்கிட்ட அப்பவே கேட்டிருக்க வேண்டியது தானே என்றதும், ஏன் நான் கேட்காட்டி துரைக்கு வாயை திறந்து சொல்ல முடியாதா? நீ சொல்லிருக்க வேண்டியது தானே என்றாள். மேடம், நீங்க கேட்காம யாரை தேடுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவரும் விட்டு கொடுக்காமல் பேசிக் கொண்டிருக்க, தொலைச்சிடுவன் ஜாக்கிரதை. என்கிட்ட எதிர்த்து பேசுறியா? ராணாவோட கார் இங்க நிக்குது, அப்படி இருக்கும்போது எப்படி வெளியில போயிருப்பாரு? என்ன, இந்த அணுவுக்கு நீ விசுவாசமா இருக்கியா? ராணா எங்க? அவர் ரூம்லயும் இல்ல என்றதும் இந்த சத்தம் போடுவதை கேட்டுக்கொண்டே அணுவின் அருகில் நின்றிருந்தான் ராணா. மேடம்,
சார் எவ்வளோ பெரிய ஆளு, இந்த ஒரு கார் தான் அவருக்கு இருக்கா? ஆபீஸ்ல 5 கார் நிக்குது. அவரோட பிஏ தான் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு ஒரு கார்ல இங்க வந்தாரு. அவர் கூட கிளம்பி சார் போயிட்டாரு என்றதும், ராணா இங்க இல்லையா? சரி, இங்க வராம எங்க போயிட போறான் பாத்துக்கிறேன். இங்க வந்து நிம்மதி இல்ல. என் கழுத்துல தாலி ஏறட்டும். அதுக்கப்புறம் உன்னை, அந்த அணுவை, அப்புறம் அந்த ஆதி ஸ்ரேயா எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்றேன். இந்த வீட்டுல நானும் ராணாவும் மட்டும்தான் இருக்கணும். எனக்கு தோதான ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அவள் கார் வெளியில் சென்றவுடன் கேட்டை லாக் செய்துவிட்டு செக்யூரிட்டி அந்த கதவுக்கு அருகில் வந்து, சார் அவங்க வெளியில போயிட்டாங்க என்றதும், சரி மணி, நீ போ, நான் பாத்துக்கிறேன் என்றான் ராணா. அதற்கு பிறகு அவரும் சென்று விட்டார். அப்போ இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. இந்த தீபிகா சரியான பச்சாரியா இருப்ப போல. இங்க வந்து கதவு கிட்ட நின்னு ஒட்டு கேட்டிருக்கான் பாரு என்றதும், ஹலோ சார், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? முதல்ல நீங்க என் வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. அவ வந்து உங்களுக்கு பயமா இருந்தா அவளை நீங்க சமாளிங்க. அதை விட்டுட்டு ஏன் உதட்ட பிடிச்சு கடிச்சு வச்சீங்க? கோபமாக அவள் கேட்கவும், என்னது உதட்ட பிடிச்சு கடிச்சு வச்சனா? அடி பாவி, இப்பதாண்டி நான் ரொமான்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரொமான்ஸ் பண்றது உனக்கு கடிச்சு வைக்கிற மாதிரி தெரியுது என்று கண்ணடித்து அவன் கேட்கவும், ஆமா, நீங்க ரொமான்ஸ் பண்ற லட்சணத்தை தான் நான் ஏற்கனவே பார்த்திருக்கேனே கெஸ்ட் ஹவுஸ்ல என்று சற்று முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு சொல்லவும் ராணாவுக்கு முள் தைத்தது போல இருந்தது. சாரி அனு, நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு கதவை நீக்கி வெளியில் செல்ல போக அவன் கையை பிடித்து நிறுத்தியவள், பசின்னு சொல்லிட்டு சாப்பிடாம போக வேண்டாம். என்ன இருந்தாலும் உங்களை பசியோடு அனுப்ப எனக்கு மனசு வரல, உட்காருங்க என்றாள். அவனும் கீழே உட்கார போக இப்போது வேகமாக, சார் பிளீஸ் ஒரு நிமிஷம் என்றதும் அப்படியே நின்றான் ராணா. அவள் வாங்கிட்டு வந்திருந்த போர்வையை கீழே விரித்து, இப்போ உட்காருங்க என்றதும் சிரித்து கொண்டே அமர்ந்தவன், என்னன்னு போர்வையெல்லாம் விரிக்கிற, அப்படியே கீழே உட்கார்ந்தா என்ன பண்ணும் என்று கேட்க, சார் உங்க வீட்டுல டைனிங் டேபிள்ல சேர்ல உட்காந்து சாப்பிடுவீங்க, உங்களுக்கெல்லாம் கீழே உட்கார்றது பழக்கம் இருக்காது, வெறும் தரையில உட்கார்ந்தா கால் விருத்துக்கும், அதுக்காக தான் போர்வையை விரிச்சு விட்டேன் என்று விளக்கமாக சொல்லிவிட்டு அவள் சாப்பாடு பாத்திரத்தை எடுத்து வைக்கவும், அணு உட்காருவதற்கே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சா அப்புறம் நைட் இங்கதான் நான் வந்து படுப்பேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனி எல்லாம் பழகிக்கிற என்று ராணா சொல்லவும் இடுப்பில் கை வைத்து தீயாக அவனை முறைத்தாள் அனு. அத்தியாயம் 120. ஏன் அப்படி பாக்குற? நான் எப்படி பெட் இல்லாம இங்க படுப்பேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் நீ ஒண்ணு வருத்தப்படாதானோ, அதெல்லாம் நீ இருக்கிறதுனால நான் சமாளிச்சுப்பேன் என்று ராணா சொல்லி முடிக்கவும் இப்போது அவன் அருகில் அமர்ந்து அவன் காதை பிடித்து திருக்கினார். ஓ என்று ராணா முகம் சுழிக்கவும், இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் வேணும்னு கேட்பாங்களாம், அந்த மாதிரி இருக்கு உங்க கதை. போனா போகுது பசியோட இருக்கீங்கன்னு உங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சா நீங்க என்னடானா ஓவரா பேசுறீங்க. அவன் சொல்லிவிட்டு காதிலிருந்து கையை எடுக்கவும், என்னடி இப்படியெல்லாம் பேசுற, என்ன இருந்தாலும் நான் உன் புருஷன் தானே என்று பாவமாக அவன் சொல்லவும், என்ன புதுசா டி எல்லாம் போட்டு பேசுறீங்க? இங்க பாருங்க சார், உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆனதுதான், அது யாராலும் மாத்த முடியாது. அப்புறம் உங்க வருங்கால மனைவி வேற உங்களை காணாம ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கண்ணுல சிக்கினீங்கன்னா நீங்க கைமாதான். அதனால தெம்பா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா ரூம்ல போய் தப்பிக்கிற வழிய பாருங்க. திரும்ப அந்த பூகம்பம் வந்துச்சுன்னா அப்புறம் உங்களை யாராலும் காப்பாத்த முடியாது என்றதும், ஏன் அப்படி சொல்ற? அதான் என் பொண்டாட்டி இருக்கால, அவ காப்பாத்துவா என்றதும், ரொம்ப ஓவரா பண்றீங்களே, இது எதுவும் சரியில்லையே என்று சொல்லிக்கொண்டே இப்போது ஒரு பிளேட்டை வைத்து சாதத்தை போட்டாள். ஒரு முறை சாம்பார் வாங்கி சாப்பிட்டு விட்டு மீதம் இருக்கும் சாப்பாட்டிற்கு ரசம் வாங்கி பொரியலோடு சாப்பிட்டு முடித்தவன் கை கழுவ சொம்பை எடுக்க வேகமாக அவன் கையை பிடித்து தடுத்தாள் அனு. ஏ அனு, சாப்பாடு செம்ம டேஸ்ட் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே, விடு நான் கிளம்புறேன் என்று சொல்லவும், என்ன பாதிதான் சாப்பிட்டிருக்கீங்க, இன்னும் சாப்பாடு வாங்கி தயிர் ஊத்தி சாப்பிடுங்க என்று அவள் சொல்லவும், இல்ல எனக்கு போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு என்றான். இங்க பாருங்க, சாப்பாடு கொஞ்சமா இருக்குன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம், வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க. அதான் நான் சொன்னேன் இல்ல, சாம்பார் ரசம் பொரியல் எல்லாம் இருக்கு, 10 நிமிஷத்துல சாப்பாடு வச்சிருவேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றதும், இல்ல அனு, மாசமா இருக்க பொண்ணு பட்டினியா கிடக்கும் போது ஃபுல்லா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும், அதனால இந்த கொஞ்சம் சாப்பாட்டை நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பாடு வை,
எனக்கு பசிக்கும் போதும் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போது கை கழுவினான் ராணா. அதன் பிறகு ஒரு டம்ளரில் பாயாசம் ஊற்றி கொடுக்க அதை குடித்தவன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரியுமா, உன் கை பக்குவமே பக்குவம் தான் என்று சொல்லிக்கொண்டே பாயாசத்தை குடித்துவிட்டு, சரி நான் ரூமுக்கு போறேன், நீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சமையல் வேலைய பாரு என்று ராணா சொல்லிவிட்டு வெளியில் சென்றான். அப்போது தீபிகாவின் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. அவர்களை பார்த்து செக்யூரிட்டி கேட்டை ஓபன் செய்யவில்லை. இப்போது அணுவுக்கு அவனை பார்க்க சிரிப்புதான் வந்தது. வேகமாக இடுப்பில் கை வைத்தபடி திரும்பி தன் மனைவியை பார்த்தான். அவளோ, உங்க வருங்கால மனைவி வெளியில வெயிட் பண்றாங்க, போங்க போங்க கேட்டை ஓபன் பண்ணி விடுங்க என்று வாயசைக்க, ஏண்டி நீ வேற என்றார். செக்யூரிட்டியை பார்த்து கஞ்சாடை செய்துவிட்டு உடனடியாக தன் வீட்டுக்குள் நுழைந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகுதான் கேட்டை ஓபன் செய்தார் செக்யூரிட்டி. அதுவரை நிறுத்தாமல் ஹார்ன் அடித்துக் கொண்டிருந்தாள் தீபிகா. உள்ளே வந்தவுடன் அவர் கேட்டை சாத்திவிட்டு அந்த அறைக்குள் செல்ல காரை ஓரமாக நிறுத்திவிட்டு செக்யூரிட்டியிடம் வந்தவள், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லையா, எவ்வளவு நேரம் ஹார்ன் அடிச்சிருக்க, என்னமோ உன் சௌரியத்துக்கு ஆடி அசைஞ்சு வந்து கேட்டை ஓபன் பண்ணி விடுற என்று கோபமாக பேசவும், இங்க பாருங்க மேடம், தேவையில்லாம என்ன பேசுற வேலை வச்சுக்காதீங்க, சார் இப்பதான் வந்தாரு, கேட்டை லாக் பண்ணிட்டு அதுக்குள்ள தண்ணி தீர்ந்துட்டதுன்னு நான் மோட்டார் போட மோட்டார் ரூமுக்கு போயிட்டேன், அதனாலதான் கேட் திறக்க லேட் ஆயிடுச்சு என்று சொல்லவும், ராணா வந்துட்டாரா என்றால் சற்று பொறுமையாக. 10 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் வந்தார் என்றதும் சரி என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அணுவும் இப்போது அவன் சாப்பிட்ட தட்டை எடுத்து கழுவி வைத்துவிட்டு மீண்டும் இருந்த சாப்பாட்டை அவளும் சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து சாம்பார் ரசம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து சென்று அங்கே டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு இறுதியாக இருந்த பாயாசத்தையும் எடுத்தவள் அந்த வீட்டு கதவையும் சாத்திவிட்டு இப்பொழுது உள்ளே சென்றாள். ஊற வைத்திருந்த அரிசியை குக்கரில் போட்டு அடுப்பில் வைத்துவிட்டு இப்போதுதான் தீஷாவின் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கு அவள் இல்லை. என்ன, தீஷாவை காணோம் என்று யோசித்தவள் இப்போது கொஞ்சம் தயக்கம்தான் என்றாலும் தீஷாவை பற்றி கேட்க வேண்டும் என்பதற்காக அதின் அறையின் கதவை தட்டினாள். கதவை திறந்தாள் ஸ்ரேயா. ஸ்ரேயாவை பார்த்தவள் அமைதியாக திரும்பி செல்லவும், என்ன அனு என்று ஸ்ரேயா கேட்கவும், இல்ல சாப்பாடு பறிச்சுட்டு தீஷாவை காணோம் அதான் என்றதும் ஸ்ரீயனா கூட்டிட்டு போயிருக்காரு என்றாள். ஸ்ரீயனா கூட வா என்று ஆச்சரியமாக கேட்கவும், கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனாரு என்றாள். சரி ஸ்ரேயா, அது என்ன என்றதும் அவள் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டாரு என்றாள். என்னது ஸ்லீப்பிங் டேப்லெட்டா, இதே வேலையா போச்சு, அண்ணாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு மாத்திரை போட்டு மட்டையாக வேண்டியது, வெறும் வயிற்றுல என்றவள். சரி ஸ்ரேயா, விசில் வந்தது, நீ வந்து சாப்பிடு என்றாள். சரி அனு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். இப்போது அனு மீண்டும் கிச்சனுக்கு சென்றாள். தீபிகா அவள் அறையிலிருந்து இப்போது ராணாவின் அறைக்கு சென்றாள். அவள் கதவை தட்ட அவனும் கதவை தாழ்த்து விட்டு போனில் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தான். இல்லடா முகுந்தா, சாப்பிட்டு வரலான்னு பார்த்த என்று வராத போனை அவன் பேசிக் கொண்டிருக்க தீபிகாவோ ஒருவேளை மறுபடியும் வெளியே கிளம்புறானா என்று யோசிக்க, சரிடா நான் சாப்பிட்டு வர என்று சொல்லிவிட்டு கதவை நீக்க உள்ளே சென்றாள் தீபிகா. அவள் உள்ளே வந்த அடுத்த நொடி ரூமை விட்டு வெளியில் சென்றான் ராணா. ராணா, ஏன் வெளியே போறீங்க என்று மீண்டும் அவன் பின்னாடி சென்றாள் தீபிகா. கீழே போலாம் தீபிகா என்று சொல்லிக்கொண்டு அவன் வேகமாக நடக்க நடக்க அவன் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பின்னாடியே ஓடியவள், நான் உங்ககிட்ட பேசணும், அதுக்காக தான் வந்தேன் என்றதும், இங்க பாரு தீபிகா, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகல, இப்படி யாருமே இல்லாம மாடியில நம்ம தனியா இருந்தா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க, அதனால எது பேசினாலும் ஹால்ல உட்கார்ந்து பேசலாம், மேரேஜ் அப்புறம் தனியா தானே இருக்க போறோம் என்று அவனும் சொல்லிக்கொண்டே இப்போது வேகமாக படியில் கிடுகிடுவென இறங்கி ஹாலுக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு பின்னாடி ஓடி வந்தவளோ அவள் செப்பல் வழுக்கி 2வது படியில் வழுக்கி விட கீழே விழுந்தாள் தீபிகா. அவள் விழுந்த சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். அவளு கீழே விழுந்து இடுப்பை பிடித்து கொண்டிருக்க, ஏன் தீபிகா பார்த்து வர முடியாதா என்றதும், நான் பார்த்துதான் வந்தேன், செப்பல் வழுக்கிடுச்சு என்றதும், நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள செப்பல் போட்டுட்டு வரமாட்டோம், வெளியில ஸ்டாண்ட்ல கழட்டி விட்டுருவோம், நீ என்ன செப்பல் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க, முதல்ல செப்பல் எல்லாம் வெளியே விடு, அதுதான் உடம்புக்கு நல்லது, உனக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அவன் சோஃபாவில் சென்று அமரவும், என்னால எழுந்திருக்க முடியல, தூக்கி விடுங்க என்றதும், கல்யாணத்துக்கு முன்னாடி உன் மேல கை வைக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட இருக்க, நான் வந்து உன்னை தூக்கி விட்டு பஞ்சு நெருப்பு பத்திக்குச்சுன்னா அப்புறம் கசமுசம் ஆகிடும், என்ன இருந்தாலும் கண்ணிய கட்டுப்பாடு முக்கியம் இல்லையா, அதனால இரு, உன்னை தூக்க யாரையாவது கூப்பிடுறேன் என்றவள், அனு அனு என்றதும், அணுவா, அவ எதுக்கு என்று கேட்கவும்,
அவ இந்த வீட்டுல வேலை பார்க்கற பொண்ணு, உனக்கு ஹெல்ப் பண்ணுவா என்று சாதாரணமாக ராணா சொல்லவும் அவன் சத்தத்தில் ஹாலுக்கு வந்தவள், என்ன சார் என்று கேட்கவும், தீபிகா மேடம் படிக்கட்டுல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க, அவங்கள கொஞ்சம் கை தாங்களா தூக்கி விடுறியா என்றதும் ஏற இறங்க அவனை பார்த்துவிட்டு, என்ன பார்த்தா உங்களுக்கு மூட்டை தூக்குற மாதிரி தெரியுதா என்று அணு கேட்கவும் பக் என்று சிரித்து விட்டான் ராணா. அவன் சிரிப்பதை பார்த்த தீபிகாவுக்கு அப்படி ஒரு கோபம். ஹே அணு, என்ன பார்த்தா உனக்கு மூட்டை மாதிரி தெரியுதா என்று கீழே கிடந்த தீபிகாவின் குரல் வந்தது. அவளை திரும்பி பார்த்த அணு, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, நான் இவர்கிட்ட பேசி முடிச்சுக்கிறேன் என்றவள், என்ன சார் இருக்க இருக்க ரொம்ப ஓவரா போறீங்க, என்ன உங்களுக்கு கல்யாணமாக போகுதுன்ற திமிரா என்று அவளும் கேட்க, அப்படியெல்லாம் இல்ல அணு, என்ன இருந்தாலும் என் வருங்கால பொண்டாட்டி கீழே விழுந்துட்டா, இங்க படுக்க வச்சு அப்படியே கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விடு என்று சுளுக்குல என்ற வார்த்தையில் அழுத்தமாக அவன் சொல்லவும் தீபிகாவுக்கு பயமானது. அவள் யோசிக்கும் போதே, சுளுக்கு தானே சார், எடுத்துட்டா போச்சு என்றவள் தீபிகாவை போய் கீழே குனிந்து தூக்க அவ்வளவு மெதுவாக அவளை பிடித்து இழுந்தாள். எட்டு வைக்க முடியாமல் காலை தாங்கி தாங்கி நடந்து வர அவளை பிடித்து கொண்டு வந்து சோஃபாவில் படுக்க வைத்து விட்டு, சார் இவங்களுக்கு வேற சுளுக்கு அதிகமா இருக்கு, கையில எடுத்த சரி வராது, நான் போய் உலக்க எடுத்துட்டு வரேன் என்றதும், என்னது உலக்கையா என்று அவள் கேட்க, ஆமா தீபிகா, சுளுக்கு பிடிச்சு உலக்கைய வச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா வழிச்சு விட்டா சுளுக்கு பறந்து போயிரும். அவள் சொன்ன தோரணையே அவளுக்கு பயத்தை கொடுக்கவும், அதெல்லாம் வேண்டாம், நான் ஹாஸ்பிட்டல் போறேன் என்றாள். ஐயோ தீபிகா மேடம், ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாகாது, இருங்க இப்ப வர என்று ஒரு அறைக்குள் சென்ற போது சிறிது நேரத்தில் ஒரு உலக்கையை கொண்டு வர ராணாவுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஸ்ரேயாவோ அவர்கள் பேசுவது கேட்டும் தீபிகா இருப்பதினால் அறையை விட்டு வெளியில் வராமல் அமைதியாக உள்ளே இருந்தாள். அணு வந்தவுடன் தீபிகாவை பார்த்து, தீபிகா இப்படி சோபால படுத்து சுளுக்கு எடுக்க முடியாது, அதனால கீழே படு என்றதும், நான் கீழே படுக்கணுமா என்றாள் கோபமாக. ஆமா, கீழே படுத்தாதான் சுளுக்கு எடுக்க முடியும் என்று சொல்லவும் ராணாவும், கீழே படு தீபிகா என்றான் பாசமாக இருப்பது போல். அவளும் ராணாவை பார்த்து கொண்டே மெதுவாக இறங்கி கீழே குப்புற படுத்துக் கொண்டாள். சுளுக்கு எடுக்க தெரியாதவள், ஆனால் அவளுக்கு இடுப்பில் உலக்கையை வைத்து மேலும் கீழும் அழுத்தமாக அணு உலக்கையை உருட்டி கொண்டிருக்க வழி தாங்க முடியாமல் துடித்து போனாள் தீபிகா. ராணாவுக்கு சிரிப்பு அடக்க முடியவில்லை. சிறிது நேரத்தில் தீபிகாவே, போதும் போதும் எனக்கு சுளுக்கு போயிடுச்சு என்று சொல்லவும், இப்பெல்லாம் சுளுக்கு போகாது தீபிகா, 1 மணி நேரம் உருட்டினாதான் சுளுக்கு போகும் என்று சொல்லிக்கொண்டு அணுவும் உலக்கையை வைத்து உருட்டி கொண்டிருக்க, 1 மணி நேரம் உருட்டினா சுளுக்கு போகாது, என் உயிர் தான் போகும், சரியான கொலைகார கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல என்று புலம்பியபடி லேசாக தள்ளி படுத்தவள், போதும் என்று கையெடுத்து கும்பிட்டு விட்டு இடுப்பை பிடித்தபடி, ராணா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் வெளியில் சென்றாள் தீபிகா. அவள் வெளியில் போகவும் இருவருக்கும் அப்படி ஒரு சிரிப்பு. இவ்வளவு நேரம் சோகமாக இருந்தவள் முகம் கூட சிரிப்பில் மலர்ந்தது. இப்போதுதான் அவள் சிரிப்பை கூட ரசித்தான் ராணா. அவள் அருகில் வந்தவன், சிரிச்சா நீ ரொம்ப அழகா இருக்கானு என்று சொல்லவும் இடுப்பில் கை வைத்து அவனை முறைத்தபடி, ஏன் உங்களுக்கு சுளுக்கு எடுக்கணுமா என்று ஒரு விதமாக கேட்கவும், எனக்கும் கொஞ்சம் சுளுக்கு எடுக்கணும், இருந்தாலும் நைட் நம்ம தனியா எடுத்துக்கலாம் என்றவன், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் என்று அவளிடம் இருந்து தப்பித்தான் ராணா. அதே வேளையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸிற்கு தீஷாவை அழைத்து சென்றான் ஸ்ரீ.